ஓகே. குட் மார்னிங். நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நோட் ப்ராவின்ஸ் பேப்பர். சரியா? வடக்கு மாகாண லாஸ்ட் ஃபைனல் பேப்பர். சரி. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்த வந்து ஃபைனல் எக்ஸாம்ல கொண்டு வரும். சரியா? ஸோ எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்ட ரெக்கார்டிங் வந்து நான் அனுப்பியிருப்பேன். ஸோ எல்லாரும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா செஞ்ச ஃபைனல் பேப்பர். 2024 பேப்பர். அந்த பேப்பரையும், அதுக்கடுத்து 2024ல வந்த பாஸ்ட் பேப்பரையும் ஒருக்கா பாருங்க. சரி, முடிஞ்சால் அந்த ரெக்கார்டிங்ஸோட சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸோ கிளியராக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து நோட் பாயிண்ட்ஸ் பேப்பர் முக்கியம்னு சொல்லி. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சாம்பிளாக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே 2024 பேப்பரில் இந்த இடத்துல இங்கே சாராயண இதுகளை பற்றி கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விகள் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பிரித்தெடுவை பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம். இதை படிப்புக்கு வந்து கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க சவர்க்கார் உற்பத்தி ஒர்க்கு நல்லா பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ரெக்கார்டிங்ல சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்திருந்துச்சு. ஓகேவா? சவர்க்கார் உற்பத்தி அதே போல வந்திருந்துச்சு. அதோட சேர்த்து இதுல வந்திருக்க கொஞ்சம் கேள்விகளை பாருங்க. இந்த நிரப்பை பொருட்கள், இந்த சேர்மானம், பிளாஸ்டிக் இதோடு சேர்த்து அடுத்ததா அமிலமலை. சரி. அடுத்து பச்சை வீட்டு விளைவு. ஓகேவா? ஸோ இதுகளோட சேர்த்து இங்க ஒளி ரசாயன புகார். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்துருந்துச்சு. இதை ஃபைனல் பேப்பர்ல அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமிலமலை. சரியா? ஸோ அதுக்கடுத்து அதே ஒளி ரசாயன புகார். சரி. அடுத்து பச்சை வீடு விளைவு, புகழ் வெப்பமயமாதல் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே தானே. ஸோ இந்த மாதிரி. ஓகே. ஸோ இதே அந்த மனித சூழலோட சம்பந்தப்பட்ட மாதிரியான கேள்விகள் அதே கேள்விகள் அப்படியே வந்துருந்துச்சு. ஓகே. ஸோ அதால என்பி பேப்பர் கொஞ்சம் ஸோ முக்கியமான ஒரு பேப்பர். மெக்ஸ் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்ஸ் வந்து ஓகே அது எப்போதுமே வார மாதிரி தான் வரும். ஸோ எப்படியுமே உங்களுக்கு மெக்ஸ் பார்ட்டில் கேள்விகள் இருக்கும். அது செஞ்சிருப்பீங்க. சரியா? அது ஓகேவா இருக்கும். சரி. ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பி பேப்பர்ட முக்கியமான ஒரு தாக்கம் இருக்கும். சரி. அப்போ நோட் ப்ராவின்ஸ் பேப்பர் கட்டாயம் முக்கியமான ஒரு பேப்பர். அடுத்து பாருங்க இதே கேள்வி அங்கேயும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஓகே. ஸோ முக்கியமான ஒரு பேப்பர். ஸோ கவனமா பாருங்க. இதோட சேர்த்து என்ஐ பேப்பரையும் பார்த்துட்டால் ஓகே. ஸோ இந்த ரெண்டு பேப்பரும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முக்கியமானது. சரியா? நோட் ப்ராவின்ஸ் பேப்பரும் என்ஐ பேப்பர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பேப்பர் தான் எம்ஓஇ பேப்பர். ஸோ அது முக்கியமான ஒரு பேப்பர். ஓகே. ஸோ உங்களுக்கு பேப்பர் நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்பேன். கட்டாயம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பாபு. சரியா? பார்ட் ஒன். ஓகே. எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டு விடுங்க செக்ல. எல்லாரும் போட்டு விடுங்க. பாப்போம் பாருங்க. பாக்டீரியாக்களில் காணப்படும் சாதகமற்ற சூழ்நிலைகளில் தப்பிப் பிழைக்க பயன்படும் அமைப்பு பின்வருவனவற்றில் எது? சரியா? பாக்டீரியாக்களோட காணப்படுற சாதகமற்ற சூழ்நிலைகள்ல அது வந்து தப்பி அதாவது அதுல வந்து இருப்பு அதோட இறப்பு வந்து என்ன சொல்றது? அதை இருப்பை வந்து வச்சுக்கிறதுக்காக அதுக்காக பயன்படுத்தக்கூடிய அல்ல சிறப்பா அதுக்குன்னு சொல்லியே சிறப்பாக காணப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்குறாங்க. அமைப்பு என்னதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர்ஸ் பாருங்க. முதலாவது சேமிப்புணவு. அடுத்து அகவித்திகள். அடுத்து இடப்பெயர்ச்சி அலகு. அடுத்து ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். அடுத்து மென்சவ்வால் பொருத்தப்பட்ட புண்டங்கங்கள்னு சொல்றாங்க. சரி. பட்ரியாக்களோட சேமிப்பு உணவு என்னவா இருக்கும்? பெப்டிடோகிளைகன். என்னவா இருக்கும்? பட்ரியாக்களோட சேமிப்பு உணவு பெதிரோக்கலைகளா? பெப்டிடோகிளைகன். சரியா? வேற வேற ஆன்சர்ஸ்?
நோட் ஒர்க்கா செக் பண்ணுங்க அஸ்மா. நேத்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். ம். ஓகே, அடுத்து அடுத்த ஆன்சர் சொல்லுங்க. அகவித்திகள். அகவித்திகள் என்னதுக்காக பயன்படும்? பற்றையாக்கள்ல அகவித்திகள் என்னதுக்காக பயன்படும்? அதுதான் என்னது? அதாவது தகாத காலத்துல, சரி, அதாவது வெப்பம் வறட்சி இந்த மாதிரியான காலத்துல என்னது இது என்ன செய்யும்? அந்த சாதகமற்ற சூழல்களையும் சூழ்நிலைகளையும் தப்பி பிழைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யும்? அமைப்பு வந்து இருக்கக்கூடியது, அது பற்றியாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இங்க அகவித்திகளா இருக்கும். சரியா? வறட்சி, வெப்பம், அதிக வெப்பம், இது இந்த மாதிரியான காலநிலைகள்ல பாக்டீரியா வந்து தப்பிக்கிறதுக்காக இது உதவும். ஓகே, இடப்பெயர்ச்சி அலகு. இடப்பெயர்ச்சி அலகா என்ன காணப்படும்? சவுக்கு மூளை. என்ன காணப்படும்? சவுக்கு முறை காணப்படும். இடப்பெயர்ச்சி அலகா என்ன காணப்படும்? சவுக்கு முறை காணப்படும். ஓகே, ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். குளோரோஃபில். குளோரோஃபில் வந்து ஒளித்தொகுப்பு தான் காணப்படும். ஸோ அது எல்லாத்துக்குமே வேறுபடும். சரியா? ஒவ்வொரு இதுக்குமே வேறுபடும். சரி, அடுத்து மென் செவ்வால் பொருத்தப்பட்ட புன்னகங்கள் காணப்படுமா காணப்படாதா? காணப்படாது. காணப்படாது. பாக்டீரியாக்கள்ல மென் செவ்வால் பொருத்தப்பட்ட புன்னகங்கள் என்ன செய்யாது? காணப்படாது. ஓகேவா? அப்ப எத்தனையாவது ஆன்சர்? ரெண்டாவது ஆன்சர். முதலாவது. ஓகே. சரி, எப்போதுமே நாம சொல்றது தான் எதுக்கு படிக்கணும்? கேள்வியை விட்டுட்டு எப்போதுமே ஆன்சர்ஸ்க்கு படிக்கணும். சரி, எப்போதுமே என்ன செய்யணும்? கேள்வியை விட்டுட்டு ஆன்சர்ஸை தான் தேடி படிக்கணும். சரி, பாஸ்ட் பேப்பர் செய்யும்போதும் அப்படித்தான், நாம மாடல் பேப்பர் செய்யும்போதும் அப்படித்தான். கட்டாயம் நாம என்ன செய்யணும்? ஆன்சர்ஸ் தேடி படிக்கணும். சரியா? ஓகே. அடுத்து சொல்லுங்க, சேமிப்பு உணவை பத்தி சொல்லுங்க. கிளைகோஜன். என்னவா இருக்கும்? கிளைகோஜனா இருக்கும். பெப்டிடோகிளைக்கன் வராதா சார்? எத்தினோகிளைகன் வந்து கிராம் நேர் பாக்டீரியா, கிராம் மறை பாக்டீரியான்னு சொல்லுவோம். என்ன தெரிஞ்சு சொல்லுவோம்? கிளைகோஜன். பெத்திரோகிளைக்கன் என்னதால் ஆகப்பட்டது? களச்சுவர் தான் பெத்திரோகிளைக்கன் ஆகப்பட்டிருக்கும். அதாவது பாக்டீரியாக்களின் களச்சுவர் என்னதால் ஆகப்பட்டிருக்கும்? பெத்திரோகிளைக்கனால் இருக்கும். பெத்திரோகிளைக்கன். பெத்திரோகிளைக்கன் மட்டும் இல்ல. சரியா? அதுல நிறைய இருக்கு. மீகோ பொலிசாக்கரைட்டு, அடுத்து முரின்னு சொல்லி முரின், முரின், அடுத்து மீகோ பொலிசாக்கரைட்டு, இப்படி இருக்கும். சரி, நம்ம பெத்திரோகிளைக்கனை மட்டும் தான் பார்ப்போம். சரி, இந்த பெத்திரோகிளைக்கனையும் வச்சு நம்ம கிராம் நேர் பாக்டீரியா, கிராம் மறை பாக்டீரியான்னு சொல்லுவோம். சரி, யாராவது ஒரு சொல்லுங்க பார்ப்போம். கிராம் நேர் பாக்டீரியான்னு சொன்னா என்னது? கிராம் மறை பாக்டீரியான்னு சொன்னா என்னது? யாரும்? அபிலாஷா? அபி? சரி, ஓகே, தேடி வைங்க. சரியா? அதாவது கலச்சுவர் வந்து பெத்திரோகிளைக்கனால் ஆக்கப்பட்டிருக்கும். பெத்திரோகிளைக்கண்ட சதவீதத்தை வச்சு நாம கிராம் நேர் பாக்டீரியா, கிராம் மறை பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது என்னன்னு சொல்லி தேடி வைங்க. ஓகே, நோட் பண்ணி போட்டு வைங்க. ஓகே சார். ஓகேவா? சத்த கொஞ்சம் பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி ஆன்சர் போட்டு விடுங்க. ஓகே, நான் முடிஞ்சா வந்து என்ஐ பேப்பரை ஒரு தடவை செய்ய பார்க்குறேன். பட் வில் ட்ரை. சரி, ஷுவர் இல்லை. சரியா? நான் ஏற்கனவே நேற்று ஒரு தடவை 2024 பாஸ் பேப்பர் பார்க்கும்போதும் சொன்னேன். நீங்க இந்த இடத்துல கட்டாயம் நோட் பண்ணி வைக்கணும். அதாவது சுவாச பல்வகமையை பார்த்து வைங்க. சுவாச பல்வகமை இருக்குதானே, அதுல ஒரு எம்சிக்யூவோ இல்லைன்னு சொன்னால் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வரலாம். சுவாச பல்வகமை 4 வகை இருக்குதானே சார்? நாளையும் கொஞ்சம் பார்த்து வை.
ஓகே, அடுத்து பாருங்க. தாவர இலையங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ சொல்றாங்க, வேலிக்காட் புடைக்கல விளையம் உயிருள்ள கலங்களாகும். வேலிக்காட் புடைக்கல விளையம் உயிருள்ள கலங்களாகும். ஓகே, அடுத்து வல்லூர்கல விளையங்களில் களத்திடைவெளிகள் இல்லை. அடுத்து ஒட்டுக்கல விளையம் மூலைகளில் செல்லுலோசினால் தடிப்படைந்திருக்கும். சரி, இவற்றுள் சரியானது அல்லது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க? MBU. ஐந்தாவது. வேற ஆன்சர்ஸ்? ஆன்சர் சொல்லலாம், பிரச்சனை இல்லை, பிள்ளையா இருந்தால் பரவாயில்ல. நான்காவது சார். வேற வேற. ஏபிங்க சார். ஓகே, பார்த்துக்கோங்க. தாவர இலையங்களை நாம ரெண்டு வகையில பிரிப்போம். என்னென்னு சொல்லி? இலையம் நிலை இலையம். தாவர இலையம் ரெண்டு வகையில பிரிப்போம். என்ன இலையம்? முதலாவது இரு இலையம். ஓகே, நிலை இலையம். அடுத்ததா பிரி இலையம்னு பிரிப்போம். பிரியும் நிலை இது. ஓகே, சரி. இப்போ பிரி இலையம்னா என்னது? பிரி இலையம் ஏத்த மரியாதை கொண்டு கூட்டம். அதாவது சிறப்பா தொழில்கள் செய்யறதுக்கு அப்படிங்கிறதுல இது என்ன செய்யாது, இருக்காது. சரி, அதுக்குன்னு சொல்லி வளர்ச்சி அடையாது. இது என்ன செய்யும்? பிரிவடையும் தன்மை கொண்டது. பிரி இலையம்ங்கிறது என்னது? பிரிவடையும் தன்மை கொண்டது. பிரிவடையும் தன்மை. சரியா, சிறப்பா எந்த தொழிலையும் என்ன செய்யாது, செய்யாது. நிலை இலையங்கள் என்ன செய்யும்? நிலை இலையம் பிரிவடையும் தன்மை என்ன செய்யாது, பிரிவடையும் தன்மை இதுக்கு இருக்காது. சரி, ஆனால் என்ன செய்யும்? தொழில்கள் செய்யும். சிறப்பா அதுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தொழில்களை செய்யும். ஓகே, இப்ப பாருங்க. இப்போ இந்த நிலை இலையங்களை என்ன செய்யலாம்? பிரிக்க போறோம். நிலை இலையங்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்? ரெண்டு வகை. ரெண்டு வகையா. என்னென்னு பிரிப்பீங்க? எளிய நிலை எளிய இலையம், நிலை இலையம், சிக்கலான நிலை சிக்கலான இலையம். நிலை இலையம். ஓகே, எளிய நிலை இலையம், சிக்கலான நிலை இலையம். சரி, எளிய நிலை இலையங்கள் என்னென்ன? உடைக்கல கடற்படை விலையம், புடைக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், ஒட்டுக்கல விலையம், வல்லுக்கர விலையம். வல்லூர்கல விலையம். ஓகே, சிக்கலான நிலை இலையங்கள். காலும் உரியமும். ஓகே, கால். காலொலி. சரி, இந்த இடத்துல நம்ம கால் உரியத்தை கொஞ்சம் தனியா வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நாம் பார்க்க போறோம் இவங்களை பத்தி. அதாவது புடைக்கல விலையம், அடுத்ததா வல்லூர்கல விலையம், அடுத்து ஒட்டுக்கல விலையம். சரி, புடைக்கல விலையத்தை பத்தி சொல்லுங்க. உயிருள்ள கலங்கள். உயிருள்ள உயிருள்ள கலங்கள். களமா இருக்கும். களத்திடைவெளிகள் அதிகமாக காணப்படும். களத்திடைவெளிகள் அதிகமாக காணப்படும். மெல்லிய செல்லுலோசிலான கலர்ச்சுவர். ஓகே, சுவர் மெல்லியது, செல்லுலோசினால் ஆனது. உணவுகளை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல். உணவு என்ன செய்யும்? சேமிக்கிறதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிருக்கும். சரி, இது என்னது? புடைக்கல விலையம். இப்ப கேள்விக்கு வரும். புடைக்கல விலையத்தை பத்தி சொல்றாங்களா? வேலிக்காட் புடைக்கல விலையங்கள் உயிருள்ள கலங்களாகும். சரியா பிள்ளையா? சரி சார். சரி, ஓகே. இப்போ வாங்க, அடுத்து வாங்க. வல்லூர்கல விலையத்தை பத்தி சொல்லுங்க. உயிருள்ள உயிரற்ற கலங்கள். வளர்ச்சியோர் உயிருள்ள கலங்களாகும். களத்திடைவெளிகள் இல்லை. காணப்படும். களத்திடைவெளிகள் கிடையாது. தாங்கும் தொழில் உள்ளது. பிரதானமாக தாங்குற தொழிலை செய்யும். மூளைகள் செல்லுலோசினால் தடிப்படைந்து காணப்படும். மூளைகள் செல்லுலோஸ் சுவர் என்ன செய்யும்? லிக்கின் மூலம் என்ன செய்யும்? தடிப்படைஞ்சு காணப்படும். மூளைகள் லிக்கின் மூலம் என்ன செய்யும்? தடிப்படைஞ்சு காணப்படும். ஓகே, வல்லூர் கலை பத்தி என்ன சொல்றாங்க? வல்லூர் கலை விலையங்களில் களத்தடி விலைகள் இல்லை. சரியா பிள்ளையா? சரி சார். களத்தடி விலைகள் இல்லை. ஓகே, அடுத்து அடுத்து வர பாருங்க. ஒட்டுக்கலை விலையத்தை பத்தி பாருங்க. சொல்லுங்க பாப்போம். களத்திடைவெளியில் அரிது. களத்திடைவெளிகள் அரிது. சரி, களத்திடைவெளிகள் அரிது. ஓகே, அடுத்து தாங்கும் தொழிலை மேற்கொள்ளும். தாங்க தொழிலை செய்யும். ஓகே, அறுகோண வடிவான கலச்சுவர் காணப்படும். ஓகே, அடுத்து உயிருள்ள காம, உயிரற்ற களமா? உயிருள்ள கலங்கள். உயிருள்ள களங்களாகும். சுவரை பத்தி சொல்லுங்க. மெல்லிய அறுகோண செல்லுலோசிலான கலர்ச்சுவர். சுவர் மெல்லியது, செல்லுலோசினால் தடிப்படைந்து காணப்படும்.
சரியா? சுவர் மெல்லியது, செல்லுலோஸினால் என்ன செஞ்சிருக்கும்? தடிப்படைஞ்சு காணப்படும். சரி, அப்ப அங்க கேள்விக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? சி, ஒட்டுக்கள விளையம் மூலைகளில் செல்லுலோஸினால் தடிப்படைந்திருக்கும். சரி சரியா சார். பிள்ளையா? சரியா பிள்ளையா? கூற்று சரி. சரியானது. சரி, அப்ப எத்தனையாவது ஆன்சர்? அஞ்சாவது. அஞ்சாவது ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணி வைங்க. ஸ்ட்ரக்சர்ல வரலாம். சரி, இந்த இணையங்களை பத்தி கட்டாயம் பார்த்து வைங்க. ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா எம்சிக்யூ. நம்ம ஸ்ட்ரக்சரை விட எம்சிக்யூக்கு வரும்போது தான் கவலைப்படணும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 50க்கு மார்க்ஸ் வரும், அங்க எல்லாம் போட்டு 1000க்கு போட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு தான் வரும். சரி, அங்க விட இங்க வந்தா தான் நம்ம கவலைப்படணும். சரி, அப்ப இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து மூணாவது கேள்விக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. பாருங்க, சேதன பசலை உற்பத்தி செயல்முறையினை வினைத்திறனாக மேற்கொள்வதில் தாக்கம் செலுத்தும் காரணி ஒன்றாக அமையாதது. சரியா, சேதன பசலை உற்பத்தி செயல்முறையில வினைத்திறனாக மேற்கொள்வதில் தாக்கம் செலுத்தும் காரணி ஒன்றாக அமையாதது என்று கேட்கிறாங்க. அமையாதது. சரி, முதலாவது பாப்போம், ஈரப்பதன். சரி, சேதன பசலை உற்பத்தி ஒன்றுல ஈரப்பதன் முக்கியமா இல்லையா? கேம் முக்கியம் சார். சார். எத்தனை சதவீதம் காணப்படுது? முக்கியம். சரி, எத்தனை சதவீதம் சாதாரணமா காணப்படுது? 15. டோய், 15. பொதுவா 48% வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? 48% வரைக்கும் இருக்கணும். ஓகே, அடுத்து pH. இருக்க வேண்டும் சார். pH எவ்வளோ இருக்கணும்? 5.7. ஏன் pH முக்கியம்? ஏடா pH முக்கியம். சரி, பாருங்க, pH வைங்கள. ஓகே, அடுத்து ஓட்டு செறிவு. ஏன் சார்? வராது சார். ஏன் ஓட்டு செறிவு முக்கியம்? பிரியடையதை துரிதப்படுத்துறதுக்கு. அதாவது காற்று உள்ளு போணுச்சு அப்படின்னு சொன்னா தான் என்ன செய்யலாம்? நுண்ணுயிர்கள் வந்து அங்கே தொழிற்பட்டு என்ன செய்யும்? காற்றுவாழ் நுண்ணுயிர்கள் தொழிற்பட்டு பிரிகை அடைகிறது விரை விரைவாக வந்து செய்யும். சரியா? ஓகே, பட் சில இடத்துல இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஓட்டு அனுப்பாட்டி என்ன நடக்கும்? காற்றினிய பாக்டீரியாக்கள் துடிப்பட அங்கே என்ன நடக்கும்? துர்நாற்றம் வரதுக்கான அப்படியான சான்சஸ் கூட. ஓகே, அப்போ சேதன பசலை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. ஓகே, அப்போ ஓட்டுச்செறிவும் என்னது? கட்டாயம் முக்கியமான ஒன்று. சரி, வெப்பநிலை சரி சார். எவ்வளவா இருக்கும்? வெப்பநிலை முக்கியம். சரியா, சாதாரணமாக 35 பாகை சீல இருந்து 65. ஸோ இந்த 65க்கெல்லாம் போகாது. பட் 35 பாகை வரைக்கும் இருந்தால் ஓகே. சரி, நைதரசன் அளவு. வராது சார். ஏன்டா நைதரசன் வராது? ம், நைதரசன் அளவு வருமா வராது? சுஜிந்தன். வராது. காபனுக்கு ஹைட்ரசன் நைட்ரசன் அந்த விதத்துல வரும். கட்டாயம் முக்கியம். கூட்டர்கள் என்ன செய்யணும்? நீங்க கார்பன் நைதரசன் வந்து எவ்வளவு இருக்கணும்? கார்பனும் நைதரசனும் எவ்வளவுல இருக்கணும்? 30க்கு 1ங்கிற மாதிரி நிபந்தனையில வச்சு நீங்க என்ன செய்யணும்? காற்றூட்டம் வழங்கணும் கட்டாயம். ரைட் சார். சரி,
இப்போ நாம் பிஹெச்க்கு வரும். ஒரு இதுல பிஹெச் பெருமானம் ஏன் முக்கியம்? சேதன பசலை உற்பத்தியில பிஹெச் பெருமானம் ஏன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு பிஹெச் வந்து ஒரு வீதத்துல இருந்துச்சுன்னு சொன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியாது, அந்த எல்லா நுண்ணுயிர்களும் தொழிற்படக்கூடியதா இருக்கும். சரியா? பிஹெச் குறைஞ்சாலும் பிரச்சனை, பிஹெச் கூடுனாலும் பிரச்சனை. சரி, இதுல எல்லா ஆன்சரும் சரிதான். ஓகேவா? பட் என்னன்னா, மேற்கொள்வது வினைத்திறனாக மேற்கொள்வது தாக்கம் செலுத்தும் காரணி ஒன்றாக அமையாதது. சரி, மற்ற எல்லாத்தையும் விட குறைஞ்ச அளவு மட்டும் தாக்கம் செலுத்துறதுங்கிறத அதுல மீன். அதாவது மீன் பண்றாங்க என்னன்னு சொன்னால், இந்த 5 ஆன்சரும் சரி, இதுல பிரதானமா நாம எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகே, சேர்ந்தது வரும் பிஹெச் பெருமானம் வரும். ஓகேவா? நைதரசன் அளவுலாம் முக்கியம். கார்பன் நைதரசன் 30% 30 விதத்துல இருக்கணும். கட்டாயம் காற்றோட்டம் வழங்கணும். ஈரப்பதம் 48% இருக்கணும். வெப்பநிலை 35ல இருந்து 60 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியம். இவங்க எல்லாத்தையும் விட இவர் கொஞ்சம் கொஞ்சம் முக்கியம் இல்லை. ரைட் சார். ஓகே, 4வது கேள்வி. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் போட்டுவிடுங்க. ஓகே, பாவம் பாருங்க. தொழிற்சாலை கழிவுகள் பரிகரிப்பில் உயிர்ப்பாக்கக்கூடிய நுண்ணங்கியை பயன்படுத்தும் பிரதான நோக்கம். தொழிற்சாலை கழிவுகள் பரிகரிப்பில் உயிர்ப்பாக்கப்படக்கூடிய நுண்ணங்கியை பயன்படுத்துவதன் பிரதான நோக்கம். சரி, ஆன்சர்ஸை பாருங்க. நோய் விளைவிக்கின்ற நுண்ணங்கியை அழித்தல், கழிவுநீர் நுண்ணங்கியை எண்ணிக்கையை குறைத்தல், உயிர் ஒட்சிசன் தேவை பிஓடி குறைத்தல், பார உலோகங்களை அகற்றல், கழிவு நீரின் நைட்ரேட்டுகளை அகற்றல். சரி, எத்தனையாவது ஆன்சர்? நாலாவதா சார்? ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். கழிவு நீர் பரிகரிப்பு. சரி, என்ன மாதிரி என்னென்ன படிமுறை இருக்கு கழிவு நீர் பரிகரிப்பு? முதலாவது, கழிவுநீர் பரிகரிப்பின் படிமுறைகள். உஸ்மான். சேதன பொருட்கள் நீர் புறப்பாடு செய்தல், நொதித்தல், அசட்டிக் அமிலம் பிறப்பிக்கப்படல். இல்ல இல்ல, அது ஏய் மெத்தேன் ஏய் வாயு. ஏய் சாரி சாரி. முதல் பரிகரிப்பு, முதலான பரிகரிப்பு. ஆரம்ப பரிகரிப்பு, ஏய், முதலான பரிகரிப்பு, துணை துணை பரிகரிப்பு, இடையான பரிகரிப்பு, பரிகரிப்பு. துணை ஓகே, அடுத்து துணை பரிகரிப்பு, இறுதி பரிகரிப்பு. இறுதி பரிகரிப்பா? காற்றின்றியே பிரிகையாக்கம், தொற்று நீக்குதல். இது கொஞ்சம் முக்கியம், இந்த முறை வரலாம் இது. நோட் பண்ணுங்க. முதலான பரிகரிப்பு, துணையான பரிகரிப்பு, காற்றின்றிய நிலையில் நிலை பிரிகையாக்கம்,
தொற்று நீக்குதல். ஓகே. இங்க சரி, இது சொல்லுங்க பாப்போம். முதலான பரிகரிப்புல என்ன நடக்கும்? பெரிய மிதக்கும் பொருட்கள் அகற்றப்படும். ஓகே, முதலான பரிகரிப்புல கழிவுநீர்ல காணப்படக்கூடிய நீரில் மிதக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாம அகற்றுவோம். ஓகே, அடுத்து துணையான பரிகரிப்புல அஹ், நுண்ணங்கில் பயன்படுத்தப்படும். அதாவது இந்த ஓகே, நுண்ணங்கியை பயன்படுத்தி காற்றில்லாத என்ன செய்யறோம்? பகுதிகள் பயன்படுத்தப்படும். நுண்ணங்கியை பயன்படுத்தி என்ன செய்யறோம்? சீரேற்றம் கூட்டப்படும். என்ன செய்யறோம்? ஓட்டுவை வந்து என்ன செய்யறோம்? வழங்குறோம். சரி, நுண்ணங்கியை வந்து வளர்ச்சியை பெருக்கு, அதாவது ஊக்குவிக்கிறதுக்காக, நுண்ணங்கி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நாம் என்ன செய்யறோம்? ஒட்சிசனை வழங்குறோம். சரியா, ஓட்டுவை வந்து வழங்குறோம். சரி, அங்க வந்து என்ன இருக்கும்? பிஓடி அதிகமாக காணப்படும். சரி, ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கும்? பிஓடி வந்து என்ன செஞ்சிருக்கும்? அதிகமாக இருக்கும். சரி, அதை குறைக்கிறதுக்காகத்தான் நாம இங்க என்ன செய்யும்? காற்றுவாழ் நுண்ணுயிர் வளர்ச்சியை வந்து என்ன செய்யும்? பெருக்கத்தை வந்து ஊக்குவித்து என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? காற்றூட்டம் வழங்கும். சரி, காற்று வழங்குற நிறைய முறை இருக்கு. அதான் சிறுதாரை வழிமுறை, உருப்பாக்கிய சேற்று வழிமுறைன்னு சொல்லி, சரி, அதையும் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகே, அடுத்து காற்று நீர் பிரிக்கையாக்கத்தை என்ன செய்வோம்? காற்று நீர் பிரிக்கையாக்கத்துல என்ன செய்யும்? காற்றின்றிய வாழ். சரியா, காற்றின்றி வாழ் நுண்ணுயிர்களை பயன்படுத்தி அந்த இடத்துல என்ன செய்யும்? சேதன கழிவுகளை என்ன செய்யும்? நாம அதாவது பிரிகைக்கு உட்படுத்தி என்ன செய்யலாம்? உயிர் வாயுவாகவும் என்ன செய்யலாம்? அடுத்து பேலன்ஸ் வந்து நீங்க இதாகவும் உரத்துக்காகவும் அப்படியும் எடுக்கலாம். ஓகே, இங்க என்ன நுண்ணங்கி பயன்படுத்தப்படும்? மெத்தனோபெசிலஸும் மெத்தனோமோனஸும் பயன்படுத்தப்படும். காற்றின்றிய கிளோஸ்ட்ரிடியம் காற்றின்றிய நிலை பிரிகையாக்கத்துல. ஓகே சார், சொல்லுங்க. கிளோஸ்ட்ரிடியம் வருமா? குளோஸ்ட்ரியும் வரலாம். பட் மெயினாக வந்து நீங்கள் மெத்தனோமோனஸையும் பெசிலஸையும் போட்டுக்கோங்க. Yes, sir. காற்றின் நிலை பிரேரியாக்கம். சரி, அடுத்து தொற்று நீக்குதல். குளோரின். என்ன செய்வீங்க? குளோரைட் இல்லாட்டி ஓசோன் சேர்க்கப்பட்டு என்ன செய்வீங்க? இயற்கை நிலையிலுக்கு நீங்க விடுவீங்க. சரி, கழிவுநீர் பரிகரிப்பு முக்கியமானது ஒன்று. மேபி இந்த முறை வரலாம். சரி, இப்போ சொல்லுங்க, உயிர் பார்க்கப்படக்கூடிய நுண்ணங்கியை நீங்க என்னதுக்காக பயன்படுத்துறீங்க? பிஓடியை குறைத்தல். பிஓடியை குறைக்கிறதுக்காக எங்க நீங்க பயன்படுத்துறீங்க? துணையான பரிகரிப்புல நீங்க என்ன செய்வீங்க? உயிர் பார்க்கப்பட்ட நுண்ணங்கி என்ன செய்வீங்க? பயன்படுத்துறீங்க. சரியா, ஏன்னு சொன்னால் கழிவுநீர்ல பிஓடி பெறுமதி அதிகரித்து வரும். அந்த பிஓடி பெறுமதியை வந்து குறைக்கிறதுக்காக நாம் என்ன செய்யறோம்? காற்றுவாழ் நுண்ணங்கி பெருக்கத்தை இங்கே வந்து என்ன செய்யறோம்? அதிகரிக்கிறோம். ஓகேவா? சரி, பார உலோகங்களை அகற்றல்னு சொல்லி ஏன் சொன்னீங்க உஸ்மான்? ஆன்சர் பாத்தீங்களா? cadmium, மெக்னீசியம் போன்றவை மண்ணுடன் சேர்ந்து மண் வளத்தை ஓகே, பார உலோகங்கள் அது வேற என்ன? அமிலமலையோட சேர்ந்து வரும். ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம், ஹெவி மெட்டல்ஸ். சரி, ஓகே, அதை பத்தி பார்ப்போம். ஓகே, இதை கொஞ்சம் நோட் போடுங்க. இதையும் பார்த்து வைங்க. சரியா, எம்சிக்யூவே வரும்னு இல்லை, இதே மாதிரி வரும்னு இல்லை, இங்கே நாம படிச்சது தான் வரும். சரி, எப்போதுமே தானே மெயினாக எல்லா பேப்பர்ஸ்லேயும் சொல்றது அதுதான். கேள்வியில ஆன்சர்ஸ் தான் படிக்கணும். கேள்வியை படிச்ச ஒன்றும் இல்லை, கேள்வியோட ஆன்சர்ஸ் தான் படிக்கணும். சரி, இப்போ நாம ஏற்கனவே 2023 பாஸ் பேப்பர் ஒரு தடவை பார்க்கும்போது பாருங்க, நொதியம் வந்து பயன்படுத்தும் போது அதுல நொதியத்துல தாக்கம் செலுத்துறதுகளை பத்தி ஒரு தடவை பார்த்தோம். சரி, அது பாருங்க 2024 எப்படி வந்துருந்துச்சு? ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்துருக்கு. சரியா, அந்த மாதிரி தான் மாறலாம் கேள்வி. ஓகே, அடுத்து பாருங்க, 5வது கேள்வி, ஆன்சர் போடுங்க. டேய், முடிஞ்ச வரைக்கும் பேப்பர்ஸை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தனியாக நீங்களே செய்யுங்க. சரியா, நீங்களே செஞ்சு பாருங்க.
சரி, நோட் எதையும் பார்க்காம செஞ்சுட்டு திருத்தி பாருங்க. சார் கடைசியில் நாலாவது. ஓகே. சரி, எத்தனையாவது ஆன்சர்? நாலாவது சார். வளர்ப்பூடகத்தில் சைட்ரோகைனின் பயன்படுத்தப்படுகிறது எனில், ஏனெனில்னு கேட்குறாங்க. வளர்ப்பூடகத்தில் சைட்ரோகைனின் பயன்படுகிறது ஏனெனில், சரி, அதோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஆன்சர் கேட்குறாங்க. முதலாவது ஆன்சர் பாருங்க. அவை விட்டமின்களாகும், அவை நொதியங்களாகும், அவை வெப்பநிலை சீராக்கிகள், கள வியத்தத்தை தூண்டுபவை, மூடுபடியிலிருந்து வேர் வளர்ச்சி பெற அவசியமானவை. ஓகே. சைட்ரோகைன் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பயன்படுத்துறோம்? வளர்ப்பு ஊடகத்தில். வளர் இளையவர். எங்க இளைய வளர்ப்புல நாம பயன்படுத்துவோம். சரி, இளைய வளர்ப்புக்காக ஆரம்பிக்கிறதுக்கு நாம இளைய பகுதிகளை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மூலதாவரம். மூலத்தாவரம்னு சொல்லுவோம். சரி. ஓகே, அடுத்து பாருங்க. சைட்ரோகைன் வளர்ப்புடத்தை தயாரிக்க தேவையான பொருட்கள் சொல்லுங்க. வளர்ப்புடத்தை வந்து தயாரிக்க தேவையான பொருட்கள். அகார் விட்டமின்கள், நீர், சேதன கனிமங்கள். போஷணை கூறுகள், விட்டமின்கள், தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள். ஓகே, என்னென்ன தேவை? நீர், சேதன போசணி கூறுகள், அசேதன போசணி கூறுகள், தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள், அடுத்து விட்டமின்கள் எல்லாம் தேவை. சரி, இதுல களப்பிரவு வியத்தத்திற்கு என்னது பொருத்தமானது? இது ஹைட்ரோகைன். சைட்ரோகைனின். சைட்ரோகைனின் என்னதுக்காக பயன்படுத்தப்படும்? கள கலை. வியத்தத்தை தூண்டும். சரி, மூடுபடையிலிருந்து வேர் வளர்ச்சி பெற அவசியமானது இது. ஒட்சின். 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 என்னது? ஒட்சின். ஓகே, இளைய வளர்ப்போட முக்கியத்துவம் என்னடா? ஏன் இளைய வளர்ப்பு வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து ஏன் அதிக அளவு இளைய வளர்ப்பு நம்ம பயன்படுத்தும்? தாய் காலத்தை ஒத்த மாற்காலத்தை பெறுவதற்கு, மற்றது நோய் காரணிகளுக்கு தாக்கி பிடிக்கக்கூடியவாறு தாவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஓகே. அதிக குறுகிய விளைவு. காலத்தில் கூடுதலான பயிற்சியை மேற்கொள்வதற்கு. குறுகிய காலத்துல கூடுதலான பயிற்சியை மேற்கொள்ள முடியும். அடுத்து நோய் இதுகள் ஆரோக்கியமான தாவரங்களை பெற முடியும். ஓகே, அடுத்து உருமடிய தாவரங்களை பெறலாம். ஒருமடிய தாவரங்களை பெறலாம். அடுத்து உற்பத்தி செய்ய, அதாவது வித்துக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தாவரங்களை நாம் என்ன செய்யலாம்? உற்பத்தி செய்யலாம். ஓகே. இளைய வளர்ப்புக்காக பயன்படுத்தக்கூடிய இளைய வகைகள் கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்னத்தை பயன்படுத்துவீங்கன்னு? உச்சிப்பிறை இலையம், உச்சிப்பிரி இலையம், மகாரந்த மணிகள், மகரந்த மணிகள். இளமிலை பகுதிகள், ஓகே. அரும்புகள், முல்லைப்பு அரும்புகள், பகுதிகள், இலைப்பகுதிகள், தண்டு அரும்புகள். பகுதிகள், இதெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சரி, ஸோ இதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இளைய வளர்ப்பு நிறைய இடங்கள்ல கேள்வி வந்துருச்சு. இளைய வளர்ப்பு, இளைய வளர்ப்பையும் பார்த்து வைங்க. இப்பயும் பார்த்துட்டு தானே, இப்போ இனி படிக்கிற ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் ரிவிஷன் பண்ற மாதிரி அப்படியே போகும். சரியா? அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றில் ரசாயன மாற்றமாக அமைவது. இதுல அஞ்சாவது. ரசாயன மாற்றமா எது அமையுதுன்னு கேட்குறாங்க. அஞ்சாவது சார். அஞ்சாவது என்னது? சரி, பதங்க மதல்னா என்னது? திண்மத்திலிருந்து ஆவியா மாறுது. உருகுதல், திண்மத்திலிருந்து திரவம் மாறுது. ஒடுங்குதல், வாயிலிருந்து நீரா மாறுது. ஆவியாதல். திரவத்திலிருந்து வாயுவா மாறுது. ஓகே, அப்ப இதுல ரசாயன மாற்றம் அப்படிங்கிறது இல்ல என்னது? ஓஎஸ் வந்து ஆகியவற்றில் இருந்து நீர் உருவாகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுல ரசாயன மாற்றமா இருக்கும். சரியா? ரசாயன மாற்றமா இருக்கும். ஓகே, ஈஸியான ஒரு கேள்வி. அடுத்து ஏழாவது ஆன்சர் போட்டு விடுங்க. ஏழாவது கேள்விக்கு ஆன்சர் போடுங்க. நீங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாராவது ஆன்சர் போடுறா, யாராவது போடுறது. சரி, ஜெட் காற்று இல்லை சார். என்னப்ப உங்களுக்கு செக் காட்ட பண்ணியிருந்தேன். பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கேள்வி பாருங்க. வெப்பக்குழுவை உதாரணமாக அமைவது. சரி, வெப்பக்குழுவை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். சரி, இவர் இப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி. சரி, வெப்பக்குழுவை சரி எப்படி இருக்கும்?
வெப்பவியல்ல கடைசியா ஒரு தடவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும். சரி, இங்கே காற்று புகாவண்டம் என்ன இருக்கும், இங்கே வந்து ஏர் டைட் லிட் ஒன்று இருக்கும். சரி. So, அடுத்து இது வந்து வெளியில உள்ள அவுட்டராக இருக்கும். சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும், இடைவெளி. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் சில்வர் வால்னு சொல்லலாம். சில்வர். சரி. இது என்ன செய்யும், நீங்கள் வந்து சூடான ஒரு திரவத்தை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யிருக்கும், அதே சூடோட அப்படியே வச்சிருக்கும். சரி, அதே சூடோட என்ன செய்யிருக்கும், அப்படியே வச்சிருக்கும். வெளியில் வந்து என்ன செய்யாது, வெப்பத்தை வந்து கடத்தாது. சரி, வெப்பத்தை வந்து என்ன செய்யாது, கடத்தாது. சரி. இது வெளியில இருந்து உள்ளுக்கு அனுப்பாது, உள்ளுக்கு இருந்து வெளியிலேயே அனுப்பாது. ஓகே. சப்போ இங்க கேள்வி பாருங்க, என்ன கேட்குறாங்க, வெப்பக்குடுவை உதாரணமாக அமைவது என்னது, மூடிய தொகுதி. என்ன தொகுதி, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி. திறந்த தொகுதியா, வெப்ப தொகுதியா, மூடிய தொகுதியா, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியா, ரசாயன தொகுதி, தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி. தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியா இருக்கும். சரி, திறந்த தொகுதினா என்னது, வெளியிலிருந்து சக்தியை பெறுவதும் வெளிக்கு சக்தியை இழக்குவதும். சக்தி மட்டுமா, இல்ல, சடப்பொருள் பரிமாற்றம், ஓகே, சக்தி சக்தி பரிமாற்றம். மற்றும் கடப்பொருளை மாற்றக்கூடிய தொகுதி திறந்த தொகுதியா இருக்கும். சரி, மூடிய தொகுதினா, வெளியிலிருந்து சக்தி எடுக்க ஆனா வெளிக்கு அனுப்புறல்ல. என்ன இருக்கும், சடப்பொருள் மாற்றம் இருக்குமா, சக்தி மாற்றம் மட்டும் இருக்குமா, ரெண்டுமே. ரெண்டுமே இருக்குமா, சடப்பொருளை. ஒழுங்கா பார்க்கணும். பாருங்க, ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. உஸ்மான், அபி, மூடிய தொகுதியில் என்ன தவி, அபிலாஷா, பேசுங்க பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஆன்சர் பண்ணிட்டு மைக் மட்டும் மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. லோஷன், சுஜீந்தன், மூடிய தொகுதினா என்னது, சரி, சக்தி மட்டும் பரிமாற்றப்படுறது. சக்தியை மட்டும் பரிமாற்றம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் மூடிய தொகுதின்னு சொல்லுவோம். சடப்பொருள் என்னது, பரிமாற்றம் இங்கே இருக்காது. திறந்த தொகுதியில் அப்படியா, சக்தியும் போகும், சடப்பொருளும் போகும். சரியா, தனிமையாக்கப்படுது போகிற தொகுதியில் என்ன செய்யாது, சக்தி சடப்பொருள் எதுவுமே என்ன செய்யாது, பரிமாற்றப்படாது. சரி. சக்தி சடப்பொருள் எதுவுமே என்ன செய்யாது, பரிமாற்றப்படாது. ஓகே. அடுத்து 8வது கேள்விக்கு ஆன்சர் கொடுங்க. ரெண்டாவது. ஓகே, 2வது கேள்விக்கு ஆன்சர். நிதர்சனா, மூணாவது சார். 3வது எப்படி, வெப்பத்தின் அளவு மறையில கொடுக்கறல சார், நேர்லாம் கொடுக்குற. ஓகே. உஸ்மான் அப்படியே சொல்லுங்க, இதுக்கு தாக்க வித கோவை எப்படி எழுதலாம்னு சொல்லி. டெல்டா ஹெச் வந்து மைனஸ் டெல்டா 72,000 ஜூல். H2 இல்ல தாக்க விதம் சொல்லுங்க, தாக்க விதம். டெல்டா H2 H2 கீழ் 3 டெல்டா T டெல்டா டி 1/3. ஓகே. சமனா இருக்கும் எதுக்கு, டெல்டா N2 டெல்டா T சமனா ஆஃப். இருக்கும் ஆஃப் NH3. ஸோ டெல்டா ஒன்று வரும், சரியா, டெல்டா T. சரி, தாக்க வித கோவை சரி. பாருங்க, பின்வரும் தாக்கத்திற்கான தாக்க வெப்பம், சரியா, பின்வரும் தாக்கத்திற்கான தாக்க வெப்பம் 72,000 ஜூல் ஆகும். ஒரு மூல் இண்டெக்ஸ் தயாரிப்பின் போது வெளிவிடப்படும் வெப்பத்தின் அளவு யாது. சரி. இதுல மைனஸ் பிளஸ் வந்து ஓகே தான். சரியா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் தாக்க வெப்பம் அப்படிங்கிறது என்ன, அஹமத்,
தாக்க வெப்பம் அப்படின்னு சொன்னா என்னது? நிதர்சனம், லக்ஷிகா, மிகா. தாக்க வெப்பம் அப்படிங்கிறது என்னது? போன முறை வந்துருச்சு தாக்க வெப்பம்னா என்னன்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பார்ட்ல கேட்டுருந்துச்சு 2024. எரிவில் ஏற்பட்ட மாற்றம். என்னத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம்? தாக்க வெப்பம் அப்படிங்கிறது என்னது? வெப்ப உள்ளுறை மாற்றம். அதாவது தாக்கிகளுக்கு இடையில அந்த தாக்கம் அந்த இருக்கு தானே, அந்த நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வெப்ப மாற்றம். சரி, அப்ப தாக்க வெப்பம் அப்படிங்கிறது அவங்க அங்க இவங்க ரெண்டு பேர்ல இருக்கக்கூடிய வெப்ப மாற்றம். இவர் தான் மைனஸ்ல இருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்க வெப்பம் என்ன செய்யப்படுது? சூழலுக்கு என்ன செய்யப்படுது? 72,000 ஜூல் என்ன செய்யப்படுது? வெளியேற்றப்படுது. இவர் மைனஸ்ல இருந்தார் அப்படின்னா இங்க உள்ளவர் எப்படி இருப்பார்? பிளஸ்ல இருப்பார். இவர் இங்கே செய்றாரு, வெளியில அனுப்புறாரு. ஓகேவா? அப்போ வெளியில அனுப்புறாரு. எத்தனை மூல் தயாரிப்புல பாருங்க, 2 NH3 உருவாகுது. சரியா? 2 NH3க்கு 72,000 ஜூல் வந்து உங்களுக்கு வெப்பமாக வருது அப்படின்னு சொன்னால், வெளியேற்றப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு NH3க்கு தயாரிப்புல உங்களுக்கு எவ்வளவு வெப்பம் வரும்? எவ்வளவு வெப்பம் வரும்? 72,000 ரெண்டால பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 36 36,000. கிலோ ஜூல். எத்தனையாவது ஆன்சர்? ஆ. மூணாவது. மூன்றாவது ஆன்சர். சார் அந்த கேள்வி தொண்டமானார் பேப்பர்ல வந்து மைனஸ்ல கொடுத்தீங்க சார். தொண்டமான். ஓகே, ஓ சார். அதுல எதுவும் வேற இருக்கலாம். சரி, அவங்க வந்து உள்ளுக்குள்ள வெப்பத்தை மாற்றத்தை கேட்கல, வெளியில உள்ள ஒரு விளைவை தான் கேட்கறாங்க. விளைவுக்கு என்ன நடக்குது? வெப்பம் வெளியேற்றத்தை படுது. சங்க மைனஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சரியா அகமட்? ஓகே சார். அது பேப்பர்ல பார்த்து மைனஸ்லாம் கொடுத்தீங்க. ஓகே. சரி சார். அப்ப அது நம்பிட்டியா பிளஸ் தான் வரணுமையா? ஓ, பிளஸ் தான் வரும். அவங்க உள்ளுக்கு கேட்கல தானே, இங்க கேட்கல. இங்க கேட்டிருந்தா நீங்க என்ன மைனஸ்ல கொடுத்துருக்கலாம். அவங்க இங்க உள்ளவங்கள பத்தி கேட்டிருந்தா வெப்ப மாற்றம், வெப்ப உளுரி மாற்றத்தை பத்தி இவங்க ரெண்டு பேர்ல கேட்டிருந்தா ஓகே, நீங்க மைனஸ்ல கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கேட்கறாங்க வெளியில. வெளியில வந்து அவங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க வெப்பம் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ வெளியேற்ற தானே படுது இல்லைங்க. அப்ப இவருக்கு என்ன செய்யுது? வெளியில வெப்பம் வருது. ஸோ அவருக்கு மைனஸ்ல வராது, பிளஸ்ல தான் இருக்கும். இவரோட வெப்பம் இல்லை, இவரோட வெப்பம் தான் கேட்கறாங்க. இவங்களோட வெப்பம் கேட்கல, இவங்களோட வெப்பம் தான் குறையுது. இவரோட வெப்பம் என்ன செய்யுது? வெளியில வருது, இவருக்கு கூடுது. சார் அவன் ஆன்சர் விளைவை தான் சார் மைனஸ்ல கொடுத்தீங்க. எனவே ஆன்சர் சரியா வந்து நீங்க இப்ப இது வந்து அக வெப்ப தாக்கமா புற வெப்ப தாக்கமா? இது புற வெப்பம். ஏன் புற வெப்பம்னு சொல்றீங்க? வெப்பம் வெளியிடப்படுது. வெப்பம் வெளியேற்றப்படுது. சரி, அவங்க என்னத்தை கேட்கறாங்க? அவங்க என்னத்தை கேட்கறாங்க? வெப்பத்தின் அளவு. வெளியிடப்படும் வெப்பத்தின் அளவு கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஏன்னா வெளியேற்ற தானே படுது, வெளியில தானே, வெளியில உள்ளவர் பத்தி தானே கேட்கறாங்க. அவருக்கு வெப்பம் வந்து சேர்ந்து தானே இருக்கு. ஓகே, அடுத்து 9வது கேள்விக்கு. அசிட்டிக் அமிலம். அசட்ரிக் அமிலம். ஓகே, வினாகிரியில் உள்ள ரசாயன பதார்த்தம் யாது? அசட்ரிக் அமிலம். ஓகே. அஸ்கோபிக் அமிலம்னா என்னது? சொல்லுங்க பாப்போம். அஸ்கோபிக் அமிலம். அஸ்கோபிக் அமிலம்னா என்னது? நீங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு சாதனம். நிதர்சனம். சல்பூரிக் அசிடா? இல்லைடா, நீங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது ஒண்ணுதான். நான் அந்த கிழமையே பயன்படுத்திட்டு இருக்கேன். அஸ்கோபிக் அமிலம் அப்படிங்கிறது விட்டமின் சி. விட்டமின் சி தான் அஸ்கோபிக் அமிலம்னு சொல்லுவோம். சரியா? இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல் நோய்களை வந்து எதிர்க்கும். ஒட்சியேற்ற பண்புகளை கொண்டிருக்கும் அஸ்கோபிக் அமிலம். சரியா? விட்டமின் சி தான் அஸ்கோபிக் அமிலம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து அசிட்டிலின். ஈட்டைக்காக்கல். அசிட்டிலின் என்னது? வாயு. என்ன வாயு? எங்க பயன்படுத்தும்? தான வாயு வாங்கி தகன வாயு எங்க பயன்படுத்தும்? டிக்மிக் வெல்டிங்ல. வேல்டிங்ல பயன்படுத்தும். அசிட்டிலின் இதுகள்ல என்ன செய்யும்? வேல்டிங் இதுல பயன்படுத்துவோம். சரியா? C2H2ன்னு சொல்லுவோம். C2H2ன்னு சொல்லுவோம். எரியக்கூடிய வாயுவா இருக்கும். எரியக்கூடிய வாயு. சரியா? தகன வாயு இல்லாட்டி எரியும் வாயு. சரி, கால்சியம் சரி. கார்பனேட்.
சிஏ சுண்ணாம்பு CO3 CO3. என்னது? சுண்ணாம்பு. ஓகே, அசிட்ரிக் அமிலம் உங்களுக்கு தெரியும். என்னது? விராகையில் இருக்கும் அசிட்ரிக் அமிலம் CH3 C OH. ஓகே, போமிக் அமிலம். போமிக் அமிலம் படிக்கணும். போலிக் அமிலம், சரி, போலிக் அமிலம். சரி, இது ஒரு மென்மையான அமிலம். சரி, கண் கவச மருந்துகள் வந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படும். கண் கவச மருந்துகள், கண் பாதுகாப்பு சம்பந்தமான மருந்துகள் தயாரிக்க பயன்படும் மென்மையான அமிலம் போமிக் அமிலம். போலிக் அமிலம், போமிக் அமிலம் ரெண்டும் சரிதான். ஓகேவா? அப்போ 9வது ஆன்சர் என்னது? 4வது ஆன்சர். ஓகே, அடுத்து 10வது கேள்விக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. முதலாவது சார். பாருங்க, புவி வெப்பம் அதிகரிப்பில் கணிசமான அளவு பங்களிப்பு செய்யாத மனித செயற்பாடு யாது? சரியா, புவியோட வெப்பம் அதிகரிக்கிறதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து பங்களிப்பு எதுவுமே செய்யாத மனித செயற்பாடு என்னன்னு கேட்குறாங்க. முதலாவது பாருங்க, பயிர் செய்கைக்கு அதிக அளவு நீர்ப்பாசனம் செய்தல், ஈரநிலங்கள் சார்ந்த விவசாய நடவடிக்கைகள், முறையான திட்டமேதுமின்றி நகர்ப்புற கழிவுகள் வெளியேற்றல், பாரிய அளவில் மேற்கொள்ளப்படும் மாடு வளர்ப்பு, குளிரேற்றிகளிலும் வளிப்பதனாக்கிகளிலும் அதிக அளவில் எலசன் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்களை பயன்படுத்தும். சரி, இதுல பாரிய அளவுல மாடு வளர்ப்புனால சூழலில் சேரக்கூடிய வாயு என்னது? எக்ரிகல்ச்சர், பிடெக்காக்கள். அமோனியா, வேற? மீத்தேன், ஹைதர் மெத்தேன். சரி, இதெல்லாம் சேரும். ஓகே, அடுத்து ஈரநிலங்கள் சார்ந்த விவசாய நடவடிக்கைகள் என்ன காரணம் வரும்? H2O H2O. கேஸ் ஒலி. ஓகே, சரி, அடுத்து குளிரேற்றிகள், அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நகர்ப்புற கழிவுகளை வந்து வெளியேற்றனாலே உங்களுக்கு என்ன செய்யும்? சூழல்ல CO2 இதுகளோட வந்து பாதிப்பு வந்து அதிகரிக்கும். சரி, மெத்தேன் இதுகளோட வந்து அதிக அளவில் இருக்கும். ஓகே, பயிர் செய்கைக்கு நீர்ப்பாசனம் செய்தல். இங்கே வந்து அதிக அளவுக்கு நீர்ப்பாசனம் செய்யும் போது நீர் ஆவியாகி இதுலேயும் சின்ன தாக்கம் ஒன்று இருக்கும். பட் அது அவங்க கேட்குற கேள்வியை பாருங்க, கணிசமான அளவு பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்யாத மனித செயற்பாடுன்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ என்னது? முதலாவது ஆன்சர். சரி, இதை பற்றி பார்த்து வைங்க. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு அமிலமலை, MCக்கு வந்து அமிலமலை, ஆஹ், உடன்படிக்கைகள் நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தோம். என்ன பேப்பர் உஸ்மான்? ஓசோன் பாதுகாப்பு உடன்படிக்கைகள்லாம் பார்த்தோம். ஏதோ ஒரு பேப்பரில் மூணு பார்த்த சார். ஞாபகம் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து வைங்க. அமிலமலை, அதோட சேர்த்து ஓசோன் பாதுகாப்புக்கான அந்த இது உடன்படிக்கைகள் இருக்கு. சரி, அந்த இடத்த பார்த்து வைங்க. ஸோ அது வேணா மேபி MCQக்கு வரலாம். மேபி சம்டைம் வந்து இதுகள் கழிவுநீர் பரிகரிப்போட சேர்த்து அமிலமலை இதோட சேர்த்து இதுகள் சம்டைம் வந்து ஸ்ட்ரக்சரில் வரலாம். சரி, ஸ்ட்ரக்சருக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, அந்த இடத்துலையும் உங்களுக்கு கேட்டு வரலாம். பாருங்க, அடுத்து பாருங்க, 11வது கேள்விக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. கேள்வி பாருங்க, துப்புரவாக்கியின் கட்டமைப்பில் நீர் வெறுப்புள்ள வாட்பிரதேசமும் நீர்நாட்ட தலையும் முறையே குறிப்பது. ஸோ நீர் நாட்டமுள்ள நீர் வெறுப்புள்ள பிரதேசத்தையும் நீர்நாட்ட தலையும் குறிக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. எது இதுல? ஏபிசி, ஏயும் பியும், பியும். பட் ஏ என்னது? ஏ தலை, தலை. பி என்னது? பால். வால். வாட். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? நீர் வெறுப்புள்ள வாட் பிரதேசம் முதலாவது கேட்குறாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? பி, ஏ வரும். போன முறை உயிர் டீசல், சவக்கார உற்பத்தி இதெல்லாம் வந்துருக்கு. சம்டைம் அதுக்கெல்லாம் இந்த முறை வந்து உங்களுக்கு இங்கே MCQ சைடில் தான் வரலாம். சரியா, MCQ சைடில் வரலாம். சரி, நான் எஸ்ஐ பார்க்கும்போது என்னதை எஸ்ஐயில் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறேன். MCQ சைடில் அதுகள் வரலாம். அது பயன்படுத்தக்கூடிய ஊக்கி. சரி, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. பிரதான பக்க விளைபொருள், ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. அந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்து வைங்க. சவக்கார உற்பத்தி, உயிர் டீசல் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள்.
எம்சிக்யூக்கு சரி. அடுத்து பாருங்க 12வது கேள்வி. ஆன்சர் போட்டு விடுங்க. மூணாவதா? மூணாவது சார். எத்தனாவது ஆன்சர்? மூணாவது. நிதர்சன ஆன்சர் சரியா? ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஐமன் விஜயன் கொஞ்சம் பேர் ஆன்சர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு சிலரை காணும். ஓகே, எனக்கு சொல்லுங்க, ஏ என்னது? மோட்டார். ஏ வந்து மோட்டார். ஓகே, நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஏ மோட்டார். சரி, பி என்னது? சரி, பி தான் கேள்வி, பியும் சியும் இருக்கட்டுமே. ஓகே, டி என்னது? கலக்கி. டி கலக்கி. என்னது? கலக்கி இல்லாட்டி கலக்கும் உபகரணம் போடலாம். கலக்கி. ஓகே, டி. சரி, அடுத்து இ என்னது? வெப்பப்பிரபாக்கல் அலகு. வெப்பப்படைப்பாக்கும் சுருள். ஓகே, வெப்பப்பிரபாக்கும் சுருள் இல்லாட்டி வெப்பப்பிரபாக்கின்னு போட்டாலும் ஓகே, வெப்பப்பிரபாக்கி. ஓகே, இ. அடுத்து எஃப் என்னது? எஃப். விளைபொருள் குழாய். ஆ எஃப் எஃப். விளைபொருள் குழாய். குழாய் இல்லாட்டி வால்வு. வால்வு இல்லாட்டி வெளியேற்றும் குழாய் இல்லாட்டி வெளியேறும் விளைபொருள் அப்படி எதுவும் போட்டாலும் ஓகே. சரியா, வால்வு. ஓகே, அடுத்து எஃப் சரி. பிக்யூ. பியும் கியூம் என்னது? இ வால்வு. பி வால்வு. கியூ கும் வால்வு. கியூம் வால்வு. பிக்யூ வந்து ஸோ உள்ளீட்டு வால்வுகள் அப்படி சொல்லலாம். சரியா, வால்வு. ஓகே, அடுத்து ஆர் என்னது? வாயு வெளியேறும் குழாய். வாயு வெளியேறும் குழாய். சரி, அதுவும் ஒரு விளைவு தான். வாயும் ஒரு விளைவு தான். இதனால வரக்கூடிய ஒரு விளைவு தான் வாயு. சரி, அப்போ விளைவு வாயு, விளைவு வெளியேறும் குழாய்னு போட்டு பிராக்கெட்ல வாயுன்னு போட்டாலும் ஓகே. இல்லைன்னு சொல்ல வாயு வெளியேறும் குழாய்னு போட்டீங்கனாலும் ஓகே. சரி, பி என்னது? உளனி. பி. பி. இங்கே பி. அமுக்கம். அமுக்கமானி. பி என்னது? பி அமுக்கம். அமுக்கமானி. சி என்னது? வெப்பநிலை. வெப்பமானி. சரியா, வெப்பமானி. ஓகே, அப்ப பாருங்க, இங்க பாருங்க, ஈ தாக்க ஊடகத்திற்கு தேவையான வெப்பத்தை உருவாக்குகிறது. சரியா? சரி சார். சரி. டி ஆனது தாக்க ஊடகத்தின் வெப்பநிலையை ஊடகம் முழுவதும் சீராக பராமரிக்க உதவுகிறது. சரியா? டி வேலை. சரி. 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 பி தாக்க ஊடகத்தின் வெப்பநிலை அளவிட பயன்படுகிறது. சரியா? இல்ல. 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 அமுக்கம் இந்த இடத்துல தான். என்னது? இது அமுக்கம். அது கீழே இருக்கிறது தான் வெப்பமானி. சரி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ இது வராது. அடுத்து விளைவுகளை அகற்ற ஆர் மற்றும் எஃப் வால்வுகளை பயன்படுத்தலாம். சரிதானே? ஆர் இல்ல சரி வரக்கூடிய சார். கேஸ் விளைவுகளை அகற்றலாம். எஃப் வந்து இதுல உருவாக்கக்கூடிய விளைவுகளை அகற்றலாம். சரி. பிக்யூ வால்வுகள் மூலப்பொருட்களை உட்செலுத்த பயன்படுத்தப்படலாம். சரியா? இதையும் சரி சார். பயன்படுத்தலாம். சரி, அப்ப எத்தனையாவது ஆன்சர்? கேள்வி பாருங்க. தாக்கரின் பகுதிகளால் மேற்கொள்ளப்படும் தொழில் தொடர்பாக கூறப்பட்டவற்றில் தவறானது எது? மூணாவது. சாரி, மூணாவது ஆன்சர். ஓகே, சரியா? நான் கொஞ்சம் ரைசன் பண்ணுங்க இந்த கேள்வி. ஓ சார். ஓகே, 13வது கேள்வி ஆன்சர் பண்ணி விடுங்க. 13க்கு மூணாவது. ஆன பேட்டரி. பாருங்க, சல்பூரிக் அமிலத்தை கொண்டிருப்பது. சல்பூரிக் அமிலம் என்னன்னு சொல்லுவோம்? H2SO4. H2 SO4. H2SO4. ஓகே, ஸோ யூரியா என்னதுக்காக பயன்படும்? யூரியா சல்லையா. உரமா பயன்படுத்தப்படும். உரம். சரி, அடுத்து உயிர்வாயு. உயிர்வாயு என்ன இருக்கு? பயன்படுத்தப்படும். CH4. ஓகே, வாகன பெட்டியில் H2SO4 அதுதான் சல்பூரிக் அமிலம் இருக்கும். கிளிசரின். கிளிசரின்ங்கிறது என்னது? தாவர இது ஆட்காரத்தின் விளைபொருள். சவக்காரம். ஓகே, என்னதுக்காக பயன்படும்? அழகு சாதன பொருட்கள் அழகு தயாரிப்பு. சாதன பொருட்கள், மருந்து தயாரிப்பு,
இதுகளுக்காக பயன்படும். சரி, சர்க்கார் பற்றி உங்களுக்கு நார்மலாக தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ சல்பூரிக் அமிலத்தை கொண்டிருப்பது வாகன பேட்டரி. ஓகே, அடுத்து 14வது கேள்விக்கு ஆன்சர் போட்டுடுங்க. அஞ்சாவது சார். 5வது. ஓகே, பாருங்க. உறுதிச் சான்றிதழ் பெறுவதன் முக்கியத்துவம் அல்லாதது. சரி, உறுதிச் சான்றிதழ். ஸோ உறுதிச் சான்றிதழ்ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட்? ரைட். என்னது, என்ன விஷயம்? புதிய ஆக்கங்களை புதிய ஆக்கங்களை தயார் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும்? கட்டாயம் அதுக்கான உரிமையை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். சரி, அந்த உங்களோட படிப்பு வந்து அந்த அதுக்கான உரிமையை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? பாதுகாப்பான படைப்பாக்கத்திறனை அங்கீகரித்தல். ஓகே, வேற? மேலும் புதிய புதிய ஆக்கங்களை உருவாக்க ஆர்வமூட்டல். ஆர்வம் கிடைக்கும். சரி, அடுத்து? அது ஆக்க உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு தெரிய நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. எங்களோட சீனியர்ஸ் வந்து செஞ்சாங்க. என்னன்னு சொன்னால் ஒருத்தர் ஃபிஸ்டனில் வந்து ஒரு ரிங்கை வந்து ஏதோ மாற்றி, சரி, எங்களோட சீனியர்னா எங்களோட சூப்பர் சீனியர், சரி, அப்போ அவர் வந்து அதில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ செஞ்சு அவருக்கு ஜெர்மனி வந்து போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சு. சரி, அது இல்லாமல் எங்களோட இன்னொரு ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து நண்டு வளர்க்குறது இருக்குது தானே, ஸோ அதுக்கு வந்து புதுசாக ஏதோ டெக்னிக் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைச்சி. அப்போவே வந்து 2022 10 லேக்ஸ் கிட்ட கிடைச்சிச்சு. அது வந்து எங்களுக்கு தாங்கங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி, அடுத்து இன்னொருத்தர் வந்து இப்போ நம்ம மீட்டர் பாக்ஸ் இருக்குது தானே, இப்போ மீட்டர் பாக்ஸ்லேயே வந்து ஏடிஎம் வந்து போட்டு, அதாவது கரண்ட் பார்க்குறோம் தானே, மீட்டர் பாக்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து ஏடிஎம் போட்டு அதுலேயே வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று எங்களோட தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. சரியா, இப்போ 2 பேர் கடைசியாக சொன்ன 2 பேரும் வந்து இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் லெக்சரராக இருக்காங்க. சரி, அப்போ அப்படியான உங்களோட திறமைகள் வந்து என்ன செய்யப்படணும்? பதிவு செய்யப்படணும். சரி, அதுக்கான அங்கீகாரம் ஒன்று எடுக்கணும். சரி, இப்போ நீங்களுமே வந்து யூனிவர்சிட்டி போனீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி ஃபைனல் இயரில் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்வீங்க. இப்போ நான் வந்து செஞ்ச ரிசர்ச் வந்து என்னன்னு சொன்னால், நான் வந்து சிவில் ஸ்பெஷல் தானே, இப்போ அதால் கான்க்ரீட்டில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குது தானே, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து அதான் நார்மல் ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டில் வந்து மணலுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கை வந்து டஸ்ட் ஆக்கி போடுற மாதிரியும், அடுத்து பிளாஸ்டிக் பெலட்ஸ் இருக்குது, வேஸ்ட் பிளாஸ்டிக்கை கொண்டு போயிட்டு உருக்கி எடுத்து பெலட்ஸ் சின்ன சின்ன பின்னதாக அப்படி மாற்றலாம். ஸோ இதை போட்டும் என்ன செய்யலாம், கான்க்ரீட்டுக்கு போடலாங்கிற மாதிரி ஒரு இதை ஒன்று கண்டுபிடி செஞ்சோம். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ரிசர்ச் நிறைய இருக்குது. இப்போ சில பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க பாக்டீரியாவை வச்சு அந்த மண் வரும் தானே, இப்போ மண் வந்து சரீரக்கான இடங்கள் இருக்குது தானே, இப்போ கடுகண்ணா ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் வந்து பெருசாக சரிஞ்சு வரும். இப்போ இந்த இடத்துல இந்த பாக்டீரியா வந்து இன்ஜெக்ட் பண்ணால் இந்த பாக்டீரியா என்ன செய்யும்னு சொன்னால் இதில் வரக்கூடிய அந்த சுரப்பிகள் வெளியேற்றக்கூடிய இதுகள் காரணமாக இதை வந்து மண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் எங்களை நிறைய பேர் செஞ்சு இந்த பாக்டீரியாவை புதுசாக ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான புதிய ஆக்கங்கள் வந்து நீங்களும் செய்யணும். சரியா, செஞ்சால் வாய்ப்புகள் இருக்குது. சரி, என்றைக்குமே வந்து படித்து மட்டுமே நல்லா வரணுன்ட்டு இல்லை, உங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும். சரியா, எக்ஸாம் ஜஸ்ட் எக்ஸாம் தான். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸாம் மட்டும் உங்களோட லைஃப்பை தீர்மானிக்க போகிறது இல்லை, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து ஒரு அடைவு மட்டும்தான். சரி, இதை வச்சு என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பட் இது மட்டுமே லைஃப் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு தெரிய ஓலோவலோட நின்று NVQ3 வந்து ஜெர்மன் டெக்கில் முடிச்சு, NVQ4 5 ஜெர்மன் டெக்கில் முடிச்சு, NVQ6 7 யூனிவர்டெக்கில் முடிச்சு டிகிரி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் ஆட்டோமொபைல் ஸ்பெஷல் டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்கள விட இவன் நல்லா வேலை செய்வான். சரியா, ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம் முடிங்க, நான் பிறகு பார்ப்போம். சரி, பாருங்க, ஆன்சர்ஸை பாருங்க. புத்தாக்குனரின் படைப்பாக்க திறனை அங்கீகரித்தல். சரியா, முதலாவது வந்து பாருங்க, புத்தாக்குனரோட படைப்பாக்க திறனை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். சரி, அப்போ அதுதான் முதலாவது நோக்கமே. உறுப்பு சான்றல் பங்கு இதில் எடுக்கிற இட பிரதான நோக்கம் புத்தாக்குனரின் படைப்பாக்க திறனை நாம் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். அடுத்து பாருங்க, அப்புத்தாக்கத்தின் மூலம் பிரதிபலன் பெறும் உரிமையை உறுதிப்படுத்தல். ஸோ அது அவர் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு, அதுக்கான பலன் இல்லாமல் யாருக்கு கிடைக்கணும்? அவருக்கு கிடைக்கணும். சரி, அவருக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். சரி, அடுத்து பாருங்க, மென்மேலும் புத்தாக்கம் புரிய ஆர்வம் ஊட்டுது. மென்மேலும் புத்தாக்கம் புரிய என்ன செய்யணும்? ஆர்வம் ஊட்டணும். சரி, இப்போ உண்மைக்குமே வந்து நீங்கள் கடல் நீரில் போகிற மாதிரி ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா யோசிப்போம். சரி, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியோட டீல் பண்ணி என்ன செய்யலாம்?
நீங்கள் பெரிய அளவுக்கு வரலாம். சரி, இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. புதிய தொழில்நுட்ப தகவல்கள் ஆராய்ச்சியாளருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் வணிக சமூகத்துக்கும் வெளிப்படுது. சரி, புதிய தகவல்கள் வந்து வாரனால என்ன செய்யணும்? அதை ரிசர்ச் பண்றவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்றவங்களும் என்ன செய்யணும்? வணிக சமூகத்துக்கு வெளிப்படுது. சரி, வெளியில உள்ள வணிக சமூகத்துக்கு ஆஹ், வெளிப்படுத்துறது. இப்போ பாருங்க, எலான் மஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஸ்டார்லிங்க்ங்கிற ஒரு நெட்வொர்க் சேவை இதை வந்து என்ன செய்றாரு? எல்லா நாட்டுக்கும் இப்போ கொடுக்க வந்துட்டாரு. இல்லைங்க சார்? ஓகே, அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்றாரு? அவர்கிட்ட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வச்சு வெளியே வந்து அதாவது வேற்று கிரகங்களை பற்றி ஆராய்ச்சியும் செஞ்சுட்டு இருக்காரு. சரி, டெஸ்லா. இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? இதெல்லாம் வந்து முக்கியமானது. சரி, இப்போ என்னைக்குமே வந்து நீங்களாம் இப்போ வந்து நீங்க வந்து படிச்சுட்டு இது பண்ண போறீங்க. சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல வந்து ஐடி செக்ஷன் வந்து அடிவாங்கும். பெரிய அளவுக்கு அடிவாங்கும். ஐடி செக்ஷன் ஷுவரா அடிவாங்கும். சரி, என்ன எல்லா இடத்துக்கும் ஏஐ வந்துருச்சு. எதிர்காலத்தில் ஃபோட்டோகிராஃபர்லாம் இருப்பாங்களானே தெரியாது. அவங்க எடிட் பண்ணலாம், இப்போ எல்லாரும் எடிட் பண்றாங்க. ரைட், அப்போ இந்த மாதிரியான துறைகள் வந்து ஷுவரா அடிவாங்கும். பட் நீங்க என்ன பழகணும்? இந்த ஐடி செக்ஷனை நீங்க படிச்ச ஐடியை இப்ப இருக்க ஏஐயோட வச்சு எப்படி கொண்டு வரணுங்கிறத தான் பார்க்கணும். ரைட் சார்? அப்போ இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு போங்க. சரி, நீங்க இந்த எக்ஸாம் முடிச்சுங்கன்னு சொன்னா அடுத்து வந்து என்ன செய்ய போறீங்க? உங்களோட லைஃப்குள்ள போக போறீங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஏற்கனவே உள்ள உற்பத்திகளின் ஊடாக தொழில் வாய்ப்புகளை விருத்தி செய்தல். ஸோ ஏற்கனவே உள்ள உற்பத்திகளின் ஊடாக வந்து தொழில் வாய்ப்புகளை விருத்தி செய்தல் வந்து அது ஒரு நல்ல ஒரு முயற்சியாண்மை பண்பு. ஆனால் என்னத்துல வராது? உறுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நோக்கம் அதா இருக்காது. சரி, எதிராக ஆன்சர்? அஞ்சாவது. அஞ்சாவது. ஓகேவா? ஈட்டேகாக்கள். ஸோ அடுத்து நல்ல கோர்ஸ் வந்து சென்சர் மெக்கானிக் நல்ல கோர்ஸ் தான். சரி, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே இப்போ சென்சர் வந்துருச்சு. பட் சென்சர்ஸை வந்து செஞ்சு ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. ஸோ அடுத்த ஃபியூச்சர் வந்து அதில் தான் இருக்கும். இடெக்கில் ஆட்டோமொபைல் ஸ்பெஷல் செய்கிற விரும்புகிற ஆட்கள். ஓகே, சிவில் செய்கிறவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. என்னத்தை ஏஐ வந்தாலும் பேசன் தான் பில்டிங் கல் கட்டிடும். அதை வச்சு அது ஸ்ரீலங்காவுக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அது கஷ்டம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அடி வாங்கலாம். பிடெக்காக்கள். ஸோ உங்களுக்கான தொழில் வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பெரிய அளவுக்கு எங்களோட டீம் வந்து கஷ்டப்படுறாங்க. இடெக்கில் எங்களோட டீம் வந்து ஓகே. சரி, இப்போ நாங்கள் ஃபீல்டுக்கு வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏன்னா நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து எக்ரியாக்களும் உங்களுக்கு போட்டிக்கு வருவாங்க. ஸோ அவங்களோட ஈக்குவலாக நீங்களும் வெளியில் வரணும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, தொழில் வாய்ப்புகள் எப்படின்னு சொல்லி. பட் எந்த இருந்தாலும் ஏ நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று போடுங்க. அடிச்சா டாப் படிக்கணும். ரைட் சார்? என்றைக்குமே டாப்பர்ஸ்க்கு நல்ல சான்சஸ் இருக்கு. லெக்சரர் ஆகலாம், டெமோஸ்ட்ரேட்டர் ஆகலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கனடா போயிட்டாங்க. அவங்க பிடெக் தான். இன்னொருத்தவங்க வந்து டிரெக்டா அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு ராஜரட்டையில் வந்து இப்போ எம்பில் செய்கிறாங்க. சரிங்க சார்? எம்பில் வந்து பெரிய விஷயம். எம்எஸ்சி முடிச்சா தான் எம்பில் செய்யலாம். இப்போ அவங்க பிடெக் டிகிரியை முடிச்சு டிரெக்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கனால டிரெக்டாக எம்பில் செய்கிறாங்க. அப்படி நிறைய இருக்குது. அப்போ நான் சொன்ன முதல் சொன்ன அக்கா ஒருத்தங்க அவங்க லெக்சரராக இருக்காங்க. சரியா? நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அடிக்கிறது நாம தான் டொப்பாக இருக்கணும். சரி, அடுத்த கான்செப்ட் போட்டு விடுங்க. நாலாவது சார். சேர்வைகளில் பீனோல் கூட்டத்தை சேர்ந்த சேர்வையாக அமைவது. பட் இதுல எல்லாமே வந்து பீனோல் தான், தெரியுமா? இல்லை, எல்லாமே பீனோல் தான். பட் அதில் பீனோல் அடுத்து வரக்கூடிய அந்த அஹ், கட்டமைப்பு இதுகளில் வச்சு என்ன சொல்லலாம். சரி, முதலாவது கட்டமைப்பு என்ன சொல்றது? இது C OOH, இந்த இடத்துல Cl இருக்கு. இதை வந்து சொல்றது குளோரோ பென்சோயிக் அமிலம். இதை சொல்றது பென்சிலால் குடிகள்னு சொல்லு. பென்சிலால் குடிகள். இது என்னது? இது என்னது? கிரீசோல்னு சொல்லுவோம். கிரீசோல். இது என்னது உஸ்மான்? இது OH ரெண்டு இருக்கு. சார் ஃபீனால். ஹைட்ரோகுயினோன்னு சொல்லுவோம். ஹைட்ரோகுயினோன். இது
அனிசோன்னு சொல்லுவோம். சரியா? அனிசோன். ஓகே. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே CH3 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குரூப்ஸை வந்து சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். தேவைப்பட்ட சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சரியா? இலத்திரன்கள் வழங்கக்கூடிய இதுகளா இருக்கும். சரி, மேற்பக்கம் CH3 வந்துச்சுன்னு சொன்னாங்க. பீனோல் சேர்வைகள் அப்படிங்கும்போது அடுத்துள்ள கட்டமைப்புல இந்த OH வந்து சேருமா இருந்தால் இதுதான் வந்து என்னது, பீனோல் கூட்டத்தை சேர்ந்த சேர்வையா இருக்கும். ரெண்டாவது என்ன? எனவே ரெண்டாவது ரெண்டாவது வந்து பென்சிலார் குடிகள்னு சொல்லுவோம். பென்சிலார் குகு குடி குடிகள். பட் இதுல உண்மைக்குமே இதை கொஞ்சம் தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே வந்து பீனல் கூட்டத்தோட சேர்ந்தது தான். பட் இதுல சரியானது அப்படிங்கிறது OH ரெண்டுமே கீழே அடிக்கடி கீழே பொருந்துறதுனால இதை வந்து சொல்லுவோம், நாலாவது சொல்லுவோம் ஹைட்ரோகுயினோன். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் வெப்பம் இருக்கும் வெப்பம் இழக்கும் பகுதி பல்பகுதிகளோட கட்டமைப்பு இதுகளை கொஞ்சம் பார்த்து வைங்க. சரியா? வெப்பம் இறக்கும் வெப்பம் இழக்கும் பல்பகுதிகள் கட்டமைப்பு ஏதோ ஒரு பேப்பர்ல பார்த்தோம், NP பேப்பர் ஒன்றில் பார்த்த ஞாபகம் இருக்கு, பித்ரே பேப்பர்ல. அந்த கேள்வியை கொஞ்சம் ஒருக்க பார்த்து வைங்க. அந்த இடத்துல பல்பகுதிகளை பற்றியும் கொஞ்சம் பார்த்து வைங்க. சரியா? அதில் கொஞ்சம் பார்த்து வைங்க. சார் அது 23ல வந்த சார் வெப்பம் இழக்கும் பல்பகுதி ஓகே. கட்டமைப்பு. எதில் வந்துச்சு? ஸ்ட்ரக்சரில் வந்துச்சா? இல்ல பார்ட் 1ல வந்து. பார்ட் 1ல வந்துச்சு. ஓகே, அதை கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகே சார். முடிஞ்சா NI பேப்பர் செஞ்சு வைங்க. சரியா? மினிஸ்ட்ரி பேப்பர் செய்யுங்க கட்டாயம். சார் அப்படியே செமினாரை போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரியே ட்ரை போடுங்க சார், பண்ணலாம். சரியா? போடுங்க சார். ஓகே ஓகே, பார்ப்போம். முடிஞ்ச அடுத்த ஃப்ரைடே உங்களுக்கு எப்போ இது கொடுப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்களே ஏதோ டேட்டுக்கு அப்புறம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி இல்லைன்னா அடுத்த ஃப்ரைடே செய்யும். சார் இடெக்ட் என்பி பேப்பரையும் செய்யுங்க சார். ஓகே பை, ட்ரை கொடுப்போம், கட்டாயம் செய்யணும். சரி, அடுத்து பாருங்க, உலக அளவில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் முனை உள்ள கரைப்பான். நீர். நீர். எக்ஸைங்கிறது என்னது? முனைவற்றதா? எக்ஸைங்கிறது என்னடா? முனை வட்டத்து முனை உள்ளது. எக்ஸைங்கிறது எதுக்காக பயன்படுத்தும் சொல்லுங்க. இது வந்து எக்ஸைங்கிறது வந்து நீர்ல வந்து கரையாது. சரியா? தாவர எண்ணெய் கொழுப்புகள் இது வந்து கரைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் எக்ஸைன். இந்த இதுலயும் ஒரு தாவர இதில் பார்த்துருப்பீங்க, தாவர எண்ணெய் ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் பாருங்க. சரியா? தாவர எண்ணெய் கொழுப்பு இதுகளை கரைக்கிறதுக்காக பயன்படும். நீரில் வந்து இந்த எக்ஸைன் வந்து கரையாது. சரி, நீரை பற்றி உங்களுக்கு தெரியும், உலக அளவில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய முனைவுல கரைப்பான் நீர்தான். சரி, அடுத்து எதனால் முனை உள்ளது. என்ன செய்யும்? என்ன செய்யும்? எதனால் நீர்லையும் எண்ணெயிலையும் கரைந்து செயல்படக்கூடியது. சரியா? இந்த கரைப்பான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? நீர் மற்றும் எண்ணெயில வந்து கரைந்து செயல்படக்கூடியதா இருக்கும். டைக்ளோரோமெதன். ரெண்டு மீக்கா முனைவும் காணப்படும், அறையில காணப்படுது. ஓகே, எதுக்காக பயன்படும் டைக்ளோரோமெதன்? டைக்ளோரோமெதன் எதுல இருக்கு? என்னதுக்காக பயன்படும்? சேதன சேர்வைகளை வந்து பிரிக்கிறதுக்காக டைக்ளோரோமெதனை வந்து பயன்படுத்தும். கொஞ்சம் பார்த்து வைங்க டைக்ளோரோமெதன். அடுத்து அசிட்ரிக் அமிலம். அசிட்ரிக் அமிலம். ஸோ அது எதுக்காக? அமிலத்தன்மையான ஒரு கலவை. சரி, அமிலத்தன்மையான கலவை. ஓகே, அப்போ எத்தனையாவது ஆன்சர்? 16க்கு ரெண்டாவது ஆன்சர். ஓகே, முனை உள்ள கரைப்பான் முனைவற்ற கரைப்பான் இதுகளை கொஞ்சம் பார்த்து வைங்க. சரியா? முனை உள்ள கரைப்பான்
முனைவற்ற கரைப்பான் இதுகளை பாருங்க. ரெண்டே பட்டியல் படுத்துங்க. தேடி சொன்ன விஷயங்களை தேடிடணும். ஓகே, அடுத்து 17வது கேள்வி. கப்பைன் துணை அனுசேவி பொதுவாக எதிலிருந்து பிரிக்கப்படுகின்றது? எதுல தேயிலை. இருந்து பிரிக்கப்படுது? கப்பைன் தேயிலை சார். தேயிலையிலிருந்து பிரிக்கப்படுது. சரி. ஸோ ரப்பர், இதில் ரப்பருங்கிறது அது தெரியும். ஸோ தாவர எண்ணெய் வராது. கல் பற்றி தேவையில்லை. ஓகே, கருவா. கருவால இருக்குது என்னது? சினமால்டியேட். என்ன இருக்கும்? கருவால சினமால்டிகேட் இருக்கும். ஓகே, நாட்டு கேட்கலாம். லோசன். லோசன் பவுண்ட்லையாவா? ஓகே, கல் உற்பத்தி பற்றி சொல்லுங்கடா. கல் உற்பத்தி. உஸ்மான் சொல்லுங்க. உஸ்மான் தான் சும்மா டீட்டெயில் அழகாக சொல்லுவார். உஸ்மான் சொல்லுங்க. ஓ சார், கல் உற்பத்தியை சொல்லுங்க உஸ்மான். கல் உற்பத்தியை விளக்குங்க. யார் தயாரிப்பா? கல் கல். வேற யாரும் சொல்லுங்க பரவாயில்ல. நிதர்சனா சொல்லுங்க பாப்போம். பாத்திமா. தென்னை கித்துழனை என்ற பூந்துணர் சாறில் இருந்து எடுக்கிறது மற்றும் 15% சுக்ரோஸ் காணப்படும். ஓகே. பாக்டீரியா மதுவத்தின் பங்களிப்புல. ஓகே, சரி. பார்த்து உங்க கல் உற்பத்தி என்ன செய்வோம்? தென்னை பனை கித்துள் குடும்ப தாவரங்களால என்ன செய்யும்? பூந்துணரை வந்து செய்யப்பட்டு நாம என்ன செய்வோம்? சாறுகளை வந்து கொள்கலன்களில் சேர்த்து எடுப்போம். சரி. அந்த சேகரிக்கப்பட்ட கொள்கலன்களை உட்புறமா என்ன செய்யும்? கட்டாயம் வந்து சுண்ணாம்பு வந்து என்ன செஞ்சுப்பாங்க? பூசிருப்பாங்க. ஏன் சுண்ணாம்பு பூசுறாங்க? சுண்ணாம்பு பூசுறாங்க என்னது? இப்படி சேகரிச்சு சுண்ணாம்பு பூசுற கலன்ல சேகரிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பதநீர்னு சொல்லுவோம். சரியா? உள்ளுக்கு வந்து சுண்ணாம்பு பூசிருக்கனால என்ன செய்யாது? மதுவை களத்துல வந்து தொழிற்பாடு வந்து செய்யும், நடைபெறாது. சரி, மதுவத்தினுடைய தொழிற்பாடு, அதாவது நொதிப்பு வந்து நடக்காது. சரி. இப்போ இதை சுண்ணாம்பு பூசப்பட்டு சேகரிச்சு வச்சிருக்கோம், இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பதநீர்னு சொல்லுவோம். சரியா? இதைத்தான் பிறகு எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம்? நொதித்தலுக்கு உட்பட்டுவோம். ஸோ இதுலேயும் வந்து ரெண்டு கட்டம் இருக்கு. முதலாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெக்டோபெசிலஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் மாதிரி பாக்டீரியாக்களை சேர்ப்போம். சரி. இரண்டாம் கட்டத்தில் தான் நம்ம மதுவத்தை சேர்த்து என்ன செய்யும்? நொதிக்க வைப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்கோஹால் சதவீதம் எவ்வளோ இருக்கும் கல்லில்? 7%. ஓகே, அது கூடுதலாக வந்து 7% இருக்கும். சாதாரணமாக 5% வரைக்கும் இருக்கலாம். சரி. ஓகே, வேற அதில் உள்ள உற்பத்திகளையும் கொஞ்சம் பாருங்க. சரியா? எல்லாம் பாடம் வைக்கிறீங்க தானே? அதில் உள்ள ஏழு உற்பத்திகளையும் பாருங்க. பியர் உற்பத்தி, வினாகரி, வைன். சார் கல்லுக்கு மட்டும்தான் இந்த பாக்டீரியா பயன்படுத்துறியா? மற்றதுக்கு ஒன்றும் பயன்படுத்துறது. முதல் கட்டத்தில் ரெண்டு கட்டங்கள் இருக்கு. கல்லில் வந்து ரெண்டு கட்டம் இருக்கு. முதலாவது கட்டத்தில் வந்து லெக்டோபெசிலஸ் ஸ்ட்ரெப்டோகோக்கஸை வந்து பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டத்தில் மறுபடியும் மதுவத்தை சேர்ப்போம், செக்டோமேசஸ் சேர்ப்போம். எக்ஸ்கூஸ் மீ, சொல்லுங்க. கல்லுக்கும் பியருக்கும் என்ன சார் வித்தியாசம்? கல் வந்து ஆஹ், அதாவது பூந்துணரை சீவிட்டு, இப்போ இந்த குடும்ப, அதாவது பனை, தென்னை மாதிரி குடும்ப தாவரங்கள்ல பூந்துணரை சீவிட்டு அதுல இருக்கக்கூடிய சாறை எடுத்து நம்ம நொதிக்க வைப்போம். சரி. பியர் வந்து என்ன செய்வோம்? அதாவது அது பார்லி, சரி, இந்த மாதிரி வித்துக்களை வந்து முளைக்க திராட்சை வச்சு. இருக்குதா? இல்லைங்கல்ல. திராட்சை பழம். ஓ, திராட்சை. ஓகே, அதை மாதிரி செய்யலாம். சரியா? இதுகளை வந்து முளைக்க வச்சு அதை வந்து என்ன செய்யும்? கொண்டு வந்துட்டு ஒரு பூந்துணர் ஒன்று சேர்த்து நம்ம என்ன செய்யும்? அதை மோல்ட் ஆக்கி என்ன செய்யும்? அதோட போட்டு கலந்து எடுப்போம். என்ன பூந்துணர் சேர்ப்பாங்க பியர் உற்பத்திக்கு? என்னடா செய்யும்? என்ன பூந்துணர் செய்யும்? ஓட்டா. அதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் தானியங்களை முளைக்க வைப்போம். நான் பார்லியை வச்சு சொல்றேன். சரியா? பார்லி தாவரத்தை முளைக்க வச்சு முளைத்த பார்லி எடுத்து என்ன செய்யும்? போட்டு அரைப்போம். அரைச்சிட்டு என்ன செய்வோம்? அதை வந்து மோல்ட்டுன்னு சொல்லுவோம்.
மோல்ட்டை போட்டு அரைச்சி எடுத்துட்டு நல்லா வடிச்சு எடுத்துட்டு அதில் என்ன செய்வோம்? நாம ஹியூமனஸ் லூப்புலஸ்ங்கிற என்ன செய்யும்? தாவரத்தை வந்து சேர்ப்போம். சேர்த்து மறுபடியும் நொதிக்க வச்சுட்டு என்ன செய்யும்? மறுபடியும் எடுத்துட்டு பாய்ச்சலாக்கம் செஞ்சு பியரை வந்து கொள்கலன்ல அடக்கும். சரியா? சின்ன செட்டப் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா. வேற 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 இதுல முக்கியமானது வேற வேற டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க பாப்போம் இதுல இந்த ஏரியால. ஓகே, நைதரசன் கட்டமைப்பு இதை பார்க்க சொல்லியிருந்தேன். நைதரசன் வட்டம், நைதரசன் பதித்தல், சரியா? நைட்ரேட்டாக்கம், சரி. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நைதரசன் வட்டம் கட்டாயம் பாருங்க. போன முறை வந்து எம்சி இதுல ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்திருக்கு. சம்டைம் இந்த முறை எம்சிக்குள்ள கேட்கலாம். சார் நுண்ணுயிர்கொல்லி உற்பத்தி எப்படி சார்? என்னப்ப நுண்ணுயிர்கொல்லி உற்பத்தி. நுண்ணூறு கோயிலாம் என்னது கேட்குறீங்க? அதாவது என்னது? ஒரு நுண்ணங்கி நுண்ணுயிர் கொல்லி அப்படிங்கிறது என்னது? ஒரு நுண்ணங்கியால உருவாகின நோயை வந்து என்ன செய்யலாம்? அதே வகைக்குரிய இன்னொரு நுண்ணங்கியால சுரக்கப்படுற அந்த அனுசரிப்பு பாதையில் வரக்கூடிய இதனால தான் என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்த முடியும். சரி, இதான் வந்து என்ன சொல்லுவோம்? நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்லுவோம். சரி. சார் பென்சிலின் எல்லாம் வர. ஓ, பெனிசிலின்லாம் வரும். சார் தடுப்பு மருந்து வெக்சின் அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு வகையான புரதம். சரியா? வெக்சின்ங்கிறது வெக்சின் உற்பத்தி, தடுப்பு மருந்து உற்பத்தி, அது வகையான புரதம். டைபாய்டு காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுண்ணங்கி என்னது? இதை கொஞ்சம் பார்த்து வைங்க. என்னது? அது சொல்லுங்க பாப்போம். டைபாய்டு காய்ச்சல், தைரோக்சின். டைபாய்டு காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுண்ணங்கி என்னது? இந்த நோய்களுக்கான நுண்ணங்கிகளை தேடி எழுதுங்க. டைபாய்டு காய்ச்சல், வைரஸா? டைபாய்டு காய்ச்சல் இதுக்காக தடுப்பு மருந்துல பயன்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகள் என்ன? காய்ச்சல், வாந்தி பேதி, காசநோய், தொண்டை கரைப்பான், மைக்கோபாக்டீரியம். ஏற்பு வலி. மைக்கோ பாக்டீரியம் எதுக்கு? மைக்கோ பாக்டீரியம் என்னதுக்காக? தொண்டை கரைப்பான். தொண்டை கரைப்பான், ஏற்பு வலி, இதுக்கும் வந்து அந்த மைக்கோ பாக்டீரியம். அதுலயே நிறைய வகை இருக்கு. சரியா? ஓகே, வாந்தி பேதிக்கு? டைபாய்டு காய்ச்சலுக்கு சல்மோனெல்லா. சல்மோனெல்லா டைப் பாத்தீங்களா? டைபாய்டு காய்ச்சல் சல்மோனெல்லா. சார் சரி, இதுகள் தான் நுண்ணங்கிகள். சரியா? அதுக்காக தேவைப்படக்கூடிய நுண்ணங்கிகள். வைரஸ்களோட சம்பந்தப்பட்டது ருபெல்லா, சின்னமுத்து தடுப்பு, அதுக்காக பயன்படுத்தும். கொரோனா. கொரோனாவே சொல்லலாம். பிறப்புரிமை பொறியியலை பயன்படுத்தி தடுப்பு மருந்து உற்பத்தி எது? பிறப்புரிமை பொறியியலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பு மருந்து உற்பத்தி என்னது? என்னடாப்பா? ஹெப்படைட்டின் பி. ஹெப்படைட்டின் பி கேள்விப்படுறீங்களா? இல்ல சார். ஹெப்படைட்டின் பி பிறப்புரிமை பொறியியலை பயன்படுத்தி தடுப்பு மருந்து உற்பத்தி செய்தது ஹெப்படைட்டின் பி. சரி, சரி, இதில் கொஞ்சம் பார்த்து வைங்க, தேவைப்படலாம். எக்ஸாம்பிள் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ அந்த மனுஷன் சொன்னதே அன்னைக்கு அப்படின்னு. சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி 2024 பேப்பர் பாஸ் பேப்பரையும் 2024 நான் செமினார் ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கேன் தானே, அதையும் கட்டாயம் பாருங்க. சரி, அதில் சம்டைம் சொல்லி ஏதாவது கேள்வி மிஸ் ஆகியிருந்தால் இந்த முறை எதிர்பார்க்கலாம் நான். அதுகளையும் பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. நிரல் நிரப்பதவியல் நுட்ப முறையின் போது கலவையில் உள்ள கூறுகள் வேறாக்கப்படும் கோட்பாடு. பரம்பலா? புறத்தெரிஞ்சல். என்னது நிரல் நிரப்பதவியல் அப்படிங்கிறது? என்ன இது? நிரல் நிரப்பதவியல் என்னது? கம்ப நிரப்பதவியல் அது எப்படி வரும் அது?
அதை கொஞ்சம் பார்த்து வைங்க. கமர்நல பதவிகள் பார்த்து வைங்க. அது இந்த முறை எம்ஓஇ பேப்பர்லேயும் இப்போ தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ சார் வந்து எம்ஓஇ பேப்பர்லேயே வந்திருக்கு. ஓகே, இதில் தந்திருந்தாங்க, பிறகு பார்ப்போம். சரி, அப்போ பாருங்க, நிரந்தர பதவிகள் அப்படிங்கிறது என்ன செய்வீங்க? மேலே வந்து இப்படி இந்த இடத்துல இதான் இருக்கும். மேலே என்ன செய்வீங்க? மணல் இதுகள்லாம் இருக்கும். மேலே கலவை மாதிரியே போட்டு இது இப்படியே வடிஞ்சு வர வச்சு என்ன செய்வீங்க? கீழே வந்து அதை இதை எடுப்பீங்க. சரியா? வேறாக்கப்படுற இது பதார்த்தத்தை எடுப்பீங்க. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? நிரந்தர பதவிகள்னு சொல்லுவோம். இது என்ன காரணமாக வருது? புறத்துறிஞ்சல் காரணமாக வருது. கீழ் நோக்கி என்னது? புறத்துறிஞ்சல் காரணமாக வருது. சரி, எத்தனையாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர். ஓகேவா? இதை கொஞ்சம் நல்ல நோட்டுன்னு போட்டு வைங்க. ஓகேவா? இவர் கொஞ்சம் முக்கியமான ஒருத்தர். சரி, அடுத்த கேள்விக்கு கட்டாயம் எல்லாரும் ஆன்சர் அனுப்புங்க பாப்போம். 19வது கேள்வி. ஓகே, பாருங்க. ரவி என்பவர் புதையலிலிருந்து 40 மீட்டர் தொலைவில் ஆர் எனும் இடத்தில் இருப்பதாக அவரது ஜிபிஎஸ் கூறுகிறது. சரியா? புதையல் ஒன்று இருக்காம், அந்த இடத்துல இருந்து ரவிங்கிற என்ன செஞ்சிருக்காராம்? ஆறுங்கிற இடத்துல இருக்காராம், 40 மீட்டர் தூரத்தில். சரி, பின் அவர் மேற்கு நோக்கி 24 மீட்டர் நடக்கிறார். மேற்கு நோக்கி என்ன செய்யறாராம்? 24 மீட்டர் நடக்கிறார். ஓகே, மேற்கு இந்த பக்கமா என்ன செய்யறாரு? 24 மீட்டர் நடக்கிறார். இப்போ ஜிபிஎஸ் காட்டி இப்போது அவர் இருக்கும் இடத்திலிருந்து தெற்கே புதையல் இருப்பதாக கூறுகிறது. இப்போ என்ன செய்யலாம்? தெற்குல இந்த பக்கமா புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லுதான். இப்போ இந்த டீட்டாட பெருமதி என்னன்னு கேட்குறாங்க. சரி, தெற்குல இருக்கு அப்படின்னு சொன்னால் இது என்ன கோணமா இருக்கும்? செங்கோணமா இருக்கும். இப்போ இந்த டீட்டாக்கு இது என்ன பக்கம்? மேல் பக்கம். செம்பக்கம். இது என்ன பக்கம்? அயற்பக்கம். செம்பக்கம் அயற்பக்கமும் சம்பந்தப்படுற டீட்டா என்னது? என்ன டீட்டா? கொஸ் டீட்டா சமன் என்னது? அயற்பக்கம் என்னது? 24, செம்பக்கம் 40 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு வருது? 12 20 வரும். டீட்டா தான் கேள்வி. அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன செய்யணும்? கொஸ் இன்வர்ஸ் 12/20 எவ்வளவு வருது? 0.6. 0.6ன்னு வரும். 0.6ல மடக்க அட்டவணையில் போயிட்டு கொஸ்டிட்டால தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது? 51.1 பாகை வரும். 53.1 பாகை வரும். மடக்கை பார்க்க தெரியுமா? இது எக்ஸாமுக்கு வந்தால் கட்டாயம் மடக்கையில் மடக்கை தருவாங்க. சரியா? எஸ்எஃப்டி எக்ஸாமுக்கு மடக்கை அட்டவணை தருவாங்க. சரி, நீங்க கேட்டு எடுத்துக்கலாம். மடக்கை வேணும்னு சொன்னா அவங்க தருவாங்க. மடக்கையில பார்க்க தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகே, சரியானாக்கள் லைசன் பண்ணுங்க பாப்போம். சார் மடக்கேட்டவன் எல்லாம் பாடம் சார் எக்ஸாமுக்கு. ஓ, இது கால்குலேட்டர் எடுத்துட்டு போயிடாது, வெளியே போய் அனுப்பிடுவாங்க. டேன் இன்வெர்ஸ் கொஸ்டின் இன்வெர்ஸ் அடித்து எடுக்கிறது இல்லை. சயின்டிபிக் கொண்டு போக இயலாது. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொண்டு போயிடலவா? கொண்டு போக இயலாது. மாட்டினால் அது எக்ஸாம் அஃபென்ஸ். சரி, சயின்டிபிக் கொண்டு போறது இல்லை யாரும். இடெக் மட்டுமா கொண்டு போயிலும்? எதுக்கும் கொண்டு போக இயலாது. இடெக்கும் கொண்டு போக இயலாது. உங்களுக்கு கால்குலேட்டர் கொண்டு போகலாம். பாருங்க, இந்த 350 ரூபாய்க்கு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு டப்பி மாதிரி இருக்கும். திறக்கக்கூடிய மாதிரிலாம் இருக்கும் டிசைன்ல. சார் அப்ப இது ஒன்று வந்து கெசட் ஒன்று வந்து அதில் போட்டிக்கே சார் என்னன்னு சயின்டிஃபிக் இருக்கு?
எங்க கெஸ்ட்டை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க பாப்போம். ஓகே அனுப்பிடுங்க சார். ஓகே, கொண்டு போக இல்லாது மேலே பாருங்க, இதில் பேப்பரில் தந்துருப்பாங்களே. இந்த நான் ப்ரோக்ராமபிள் அப்படின்னு சொன்னா என்னது? சைன், கொஸ்டைன், அந்த அட்டவணை இதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சயின்டிஃபிக் இல்லாத கால்குலேட் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஓகே. ஆனா சயின்டிபிக்லயும் கொஞ்சம் ஒவ்வொரு நம்பர்ஸ்ல உள்ளது மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா 23 வந்து கால்குலேட்டரை எடுத்துட்டு போங்க, எதுக்கும் சின்னதொன்னே எடுத்துட்டு போங்க, அங்கே எக்ஸாம் டியூட்டியில் இருக்கவங்க கிட்ட அவருக்கு கேட்டுக்கோங்க. ஓகே சார். ஓகே. அப்படின்னா இப்போ எல்லாம் நீங்கள் சின்னதாக இருக்கலாம்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? சின்ன கால்குலேட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் அதே தான் இருக்கும். சைன் கொஸ்டைன்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது, பட் இதுகெல்லாம் இருக்கலாம். வர்க்க மூலம் இதுகெல்லாம் இருக்குமே. ஓகே, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக் யூஸ் பண்ணிடலாம். பெருசாக எந்த ஒரு எக்ஸாமுக்கும் சயின்டிஃபிக் யூஸ் பண்ண விடுறதில்லை. எதுக்கும் ஒரு தடவை நானும் எக்ஸாம் டியூட்டி போகிறவங்க கிட்ட ஒரு கேட்டுட்டு சொல்கிறேன் இந்த முறை. சரியா, மேபி இந்த முறை மாற்றிருக்காங்களோ தெரியா, நான் கேசட்டை கொஞ்சம் முறை பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, இதில் சயின்டிஃபிக் உங்களுக்கு தேவையில்லடா. இது மடக்கை பார்க்குறது வந்து பேசிக்கான விஷயம். பேசிக் மேக்ஸில் ஃபஸ்ட்டே நீங்கள் மடக்கை பார்க்குறது தான் படிக்கணும். ஈஸி அது. சரி, அவன் மடக்கை பார்க்குறது ஒருக்க பார்த்து வைங்க. சரி, அவன் தருவான் எக்ஸாம்ல, மடக்கை எக்ஸாம் அவங்க போர்டில். தருவாங்க, நீங்கள் ரைசன் பண்ணி கேட்கணும். மடக்கை அப்படின்னா அவங்க தர மாட்டாங்க, நீங்கள் தான் கேட்கணும். மடக்கை எனக்கு வேணும்னு சொன்னால் அவங்க தருவாங்க. அடுத்த கேள்விக்கு ஆன்சர் போட்டு விடுங்க 20க்கு. மூணாவதா? ஓகே, பாருங்க. கூம்பின் உயரம் 120 சென்டிமீட்டரும் ஆரை 60 சென்டிமீட்டரும் ஆகும். சரியா, கூம்போட உயரம் வந்து எவ்வளவா? 120 ஆரை 60. 30 சென்டிமீட்டர் ஆரையுடைய அரைக்கோளம் சேர்த்து உருவாக்கப்பட்ட சேர்த்திண்மம் முற்றாக நீர் நிரப்பப்பட்ட உருளையினுள் இடப்படுகின்றது. 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய, சரி, ஆரை 30 இருக்கக்கூடிய ஒரு அரைக்கோளம் ஒன்றும் என்ன செய்யலாம், இதோட சேர்த்துட்டு முற்றாக நீர் நிரப்பப்பட்ட இந்த உருளைக்குள்ள போடுறாங்களாம். உருளையின் அரை 60. இதோட அரை 60. உயரம் 1.8. சரி, இப்போ இதில் கேட்குறாங்க எஞ்சிய நீரின் கனவுளவு, அதாவது உள்ளுக்கு ஃபுல்லாக நீரை நிரப்பிட்டு தான் என்ன செய்கிறாங்க, இவரதுக்கு உள்ளே போடுறாங்க. இப்போ எஞ்சிய நீரோட கனவுளவு என்னன்னு கேட்குறாங்க. சரி, முதலாவது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த உருளையிட முழு கனவுளவு கண்டுபிடிச்சிக்கலாம். பை வந்து சொல்லியிருக்காங்க 3ன்னு சொல்லி, அப்போ பிரச்சனை இல்லை, போடுங்க. என்ன சமன்பாடு உருளையிட கனவுளவுக்கு? 2 பையா இருக்கானு. உருளை 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 பையார் பையார் வர்க்கம் வர்க்கம். பையார் வர்க்கம் h. பை வந்து 3ன்னு சொல்றாங்க. உருளையிட ஆரை எவ்வளவு? உருளையிட ஆரை 60. என்ன செஞ்சுப்போம், நாம மீட்டருக்கே மாத்திப்போம். 0.6 0.6. உயரம் எவ்வளோ? 1.8. 1.8 எவ்வளோ வருது? நிதர்சனா எவ்வளோ வருது? 1.944. 1.944 மீட்டர் கனம் வருது உருளை. சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ இந்த கூம்புக்கு வருவோம். கூம்புக்கு சொல்லுங்க. கூம்பு கன அளவுக்கான சமன்பாடு என்னது?
ஒன்றுக்கு 3 பையார் வர்க்கம் வச்சு. ஒன்றின் ஒன்றின் கீழ் 3 3 பையார் வர்க்கம் h. பை ஆர் வர்க்கம் h. சரி, இதோட நாம இந்த அரைவட்டத்தையும் கூட்டிப்போம். சரியா? அந்த அரைவட்டம், சரி அரைக்கோளம், அரைக்கோளத்துக்கான சமன்பாடு, கனாலுக்கான சமன்பாடு என்னது? 2/3 பையார் கணம். 2/3 பையார் கணம். சரி, அப்ப அப்படியே பிரதியிடுவோம். 1/3 பைக்கு 3, இங்கே ஆறு எவ்வளோ? கோலத்தினுடைய ஆர் 0.6, 0.6, அதோட உயரம் 1.8. ஓகே, ஸோ இவருக்கு போடுங்க 2/3, 3 ஆர்கணம் 30ன்னு சொல்லியிருக்காங்க, 0.3 கணம். ஓகே, ஸோ இங்கே கட் பண்ணலாம். ஸோ இவரை சுருக்குங்க, ஃபுல்லாக சுருக்குனீங்கன்னா எவ்வளோ வருது? கூம்பினுடைய கன அளவு உஸ்மான் எவ்வளோ? சார் 0.432. 0.432 மீட்டர் கணம். சாரி, இவர் இங்கே அரைக்கோளம், இங்கே கட் பண்ணுங்க, பெருக்குங்க. பூஜ்ஜியம் தசம் 0.486. 0.04. வேற ஆன்சர்ஸ்? வேற யாரும்? கொஞ்சம் மறுபடியும் செக் பண்ணுங்க. இல்ல சார் 0.0972. இன்னொரு தடவை செக் பண்ணுங்க. பூஜ்ஜியம் தசம் 054. 0.054 மீட்டர் கணம். ஒழுங்கா பெருக்குங்க. ஓ சார் நான் 1.8 பேருக்கு. சரி சரி, இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது? 0.486 வரும். சரி, இப்போ இதுல இருந்து ஃபுல் உருளையிட கன அளவு எவ்வளோ? நமக்கு தெரியும் 1.944ன்னு சொல்லி, அதுல இருந்து 0.486 கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விட மூணாவது விட 1.458 மீட்டர் கணம்னு வரும். சரி, நான் கன்வர்ஷன் பண்ணுங்க. ஓ சார் வேற கன்வர்ஷன் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பார்ட்களில் பிழை விடாதீங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பார்ட்ல 10க்கு 10 அடிக்க பார்க்கணும். ஓகே, அடுத்து 21வது கேள்விக்கு. 21வது கேள்வி முதலாவதா ட்ரை பண்ணுங்க அஹமத். ஓகே, பாவம் பாருங்க. 6 24 ஆக உள்ள வட்டம் ஒன்றிலிருந்து மையத்தில் எதிரமைக்கும் கோணம் π/3 ஆக உள்ள ஆரைச்சிறை அகற்றப்பட்ட பின் உருவாக்கப்பட்ட கூம்பின் ஆரையை காண்க. ஓகே, என்ன செய்யறாங்களா? ஆரை 24 மீட்டரா இருக்கான். ஒரு வட்டம் ஒன்று இருக்கான். சரி, ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. ஆரை 24 மீட்டரா. இதுல என்ன செய்யறாங்களாம்? π/3 ஆரை சிறையை என்ன செய்யறாங்க? வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்த பிறகு சரி, உருவாக்கப்பட்ட கூம்பினுடைய ஆரை என்னன்னு கேட்கிறாங்க. உருவாக்கப்பட்ட கூம்பினுடைய ஆரை என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, π/3 அப்படிங்கிறது எத்தனை பாகை? எத்தனை பாகைடா?
60. எத்தனை பாகை? பையன்கள் 3, பையன்கிறது 180, மூன்றால பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னா 60 பாகை. 60 பாகையை வெட்டி எடுத்துட்டாங்க. இதை வெட்டி எடுத்துட்டாங்க. பேலன்ஸ்ட இப்ப என்ன கேக்குறாங்க? இந்த பேலன்ஸ் உள்ளதை வச்சு என்ன செய்றாங்களாம்? ஒரு கூம்பு ஒன்று செய்றாங்களாம். இந்த கூம்பினுடைய ஆரை என்னன்னு கேக்குறாங்க. அப்போ பாருங்க, இந்த பேலன்ஸ் வெட்டி எடுக்கப்பட்ட இந்த பேலன்ஸ் இருக்கு தானே, இதை வச்சு தான் என்ன செய்வாங்க? ஒரு கூம்பு ஒன்று செய்றாங்க. இப்படி இருக்க போகுது. அப்போ இது இந்த சுற்றளவு எதுக்கு சுற்ற சமனா இருக்கும்? இந்த சுற்றளவுக்கு சமனா இருக்கும். முதலாவது நீங்க என்ன செய்யணும்? இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இந்த சுற்றளவு கண்டுபிடிங்க. என்ன சுற்றளவு? 2πrல போடுங்கடா. 2πrல போட்டா வருமே. 2πr எவ்வளோ? 60 வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுருக்குங்க. 6ல் 5 இருக்கும். ஓகே, 6ல் 5 இருக்கும். ஆர் வந்து 2π அப்படியே இருக்கட்டும். ஆர் வந்து 24. 5, 6. சரி, இங்க ஒரு முறை, இங்க 4 முறை, 8, 8 40. 40 பை எதிட இந்த சுற்றளவு. சரியா? இந்த சுற்றளவு எவ்வளோ? இந்த சுற்றளவு சார் திரும்ப கொஞ்சம் விளம்பரப்படுத்துங்க. 40 பையா இருக்கும். சரி, மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஓகே, அவங்க என்ன செய்றாங்களாம்? ஒரு வட்டம் ஒன்று இருக்காம். சரியா? அந்த வட்டத்துல ஆரை வந்து 24, 24 மீட்டரா. சரி, இப்போ இதுல மூன்றில், அதாவது பையின் கீழ் 3ங்கிற ஆராய்ச்சி கோணத்தை வெட்டி எடுக்கிறாங்களாம். பையின் கீழ் 3 அப்படிங்கிறது என்னது? பைங்கிற பெருமதி எவ்வளோ? 180 பாகை. அதை 3ஆல பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 60 பாகை. அப்போ 60 பாகை என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டி எடுத்துக்கிறாங்க. சரி, 60 பாகை வெட்டி எடுத்துட்டா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 300 பாகை இருக்கும். இது ஓகேவா? ஓகேவாடா? ஓகே. சரி, இப்போ என்ன செய்ய போறோம்? இந்த பேலன்ஸ் இருக்கு தானே 300 பாகை. இப்போ இங்க இருக்கக்கூடிய இப்படி இருக்க போகுது. இந்த துண்டை வச்சு, இந்த 300 பாகை உள்ள துண்டு இருக்கு தானே, இதை வச்சு நாம என்ன செய்ய போறோமாம்? ஒரு கூம்பு ஒன்று செய்ய போறோமா? ஒரு கூம்பு ஒன்று செய்ய போறோம். சரி, அப்போ இந்த கூம்புடைய அடித்துண்டு என்னவா இருக்கும்? எந்த துண்டா இருக்கும்? இந்த லைனா இருக்கும். இந்த லைன் தானே, இந்த சுற்றளவு தான் இந்த லைன், இந்த சுற்றளவு இந்த வட்டத்துக்கு சமனா இருக்கும். சரியா? இது ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ என்ன செய்யலாம்? முதலாவது நீங்க இப்போ இதில் சுற்றளவும் இந்த சுற்றளவும் சமனா தான் இருக்கும். அப்போ முதலாவது இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ இந்த சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன சமன்பாடு? சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன போடுவீங்க? 2πr போடுவீங்க, முழு வட்டமா இருந்தா. ஆனா இது என்ன செய்யுது? 60 பாகை இல்லை. அப்ப நான் என்ன செய்யலாம்? இதை எப்படி எழுதலாம்? 360 மேல் 300ன்னு எழுதலாம். இதையும் சுருக்கிட்டு நான் எப்படி எழுதலாம்? 2π, ஆருக்கு பதிலாக ஆறு எவ்வளோ? 24 தர 5ன் கீழ் 6ன்னு எழுதலாம். இங்கேயும் இங்கேயும் சுருக்குனா பாருங்க எவ்வளோன்னு வரும் எனக்கு? 40 பைன்னு வரும். இந்த 40 பை அப்படிங்கிறது எதனுடைய சுற்றளவு? இங்க இடத்துல இருந்து இந்த இடத்துக்கான சுற்றளவு 40 பை. சரியா? இது ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ இந்த 40 பை இந்த இடத்த இதுவரை வச்சு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த கூம்பை செஞ்சிருக்கேன். இந்த கூம்போட அடிப்பகுதியாக தான் என்ன வரும்? இந்த உள்ள துண்டு வரும். அப்போ இங்க உள்ள 2πrக்கு எது சமனா இருக்கும்? இந்த சுற்றளவு சமனா இருக்கும். அப்போ இங்கே கூம்புக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2πr சமன் 40 பை. இவரையும் இவரையும் வெட்டவே அப்படின்னு சொன்னால் r சமன் 40ன் கீழ் 2. அப்போ r சமன் எனக்கு 20 மீட்டர்னு வரும். சரியானாக்கள்? தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? இது கிளியரானாக்கள் ரைஸ் பண்ணுங்க. நான் சின்ன ஆராய்ச்சியோட
போனதை இத பிரதியிடமா கேட்டில்லையா? என்னது என்னது பே? சின்ன ரேட் அந்த பெரிய திரி இல்லாம அந்த சின்ன திரி நடுவுல இருக்குது பையங்கில் 3 போட்டிக்கு ஓ, அது இல்லையா? அவ அதை பெரிய கேட்கலையே. திரி அவங்க வெற்றி அகட்ட பின்னு தான் சொல்றாங்க. அதை வெற்றி அகற்றிய பின், அகற்றப்பட்ட பின், அதை வெற்றி அகற்றிட்டோம். பேலன்ஸ் சொன்னதை தான் நம்ம வச்சு செய்யறோம். ஓகே சார். ஓகேவா? ஸோ தேவையான நோட் பண்ணிக்கோங்க. சார் அந்த கேள்வி கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. ஆக உள்ள ஆராய்ச்சியை அகற்றப்பட்ட பின் அப்படின்னு சொல்றாங்க. அகற்ற பிறகு பேலன்ஸ் இருக்கிறத வச்சு தான் கூம்பு செய்யுது. ஓகே, கீழே உள்ளதுக்கு 22வது கேள்விக்கு ஆன்சர். ஓகே, 22வது கேள்விக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் உருவத்தை சரியா பார்க்கணும். அதுக்கடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா செஞ்சு பழகணும். சரியா? தனியா செஞ்சீங்கன்னா பிழைக்காது. ஓகே, பாப்போம் பாருங்க. நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. நிலற்றப்பட்ட பகுதியில பரப்பளவு. சரி, பாருங்க நிலற்றப்பட்ட பகுதி இந்த பகுதி மட்டும். சரியா? அப்போ 14 சென்டிமீட்டர் தராங்க. ஸோ ரெண்டும் சமம்னு காட்டுறாங்க. அப்போ 7 சென்டிமீட்டர். சரி, 7 சென்டிமீட்டர் உடைய மொத்தம் எத்தனை ஆராய்ச்சி இருக்கு? 1, 2, 3 ஆராய்ச்சி இருக்கு. அதாவது கால்வட்டங்கள் 3 இருக்கு. சரியா? அப்போ இவங்களோட பரப்பளவு நாம என்ன செய்யலாம்? முதலாவது கண்டுபிடிக்கணும். தனியா ஒரு ஆள்கிட்ட கண்டுபிடிச்சேன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸி. சரியா? தனியா ஒருத்தர கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். சரி, அப்ப பார்ப்போம். கால்வட்டம் ஒன்று பாருங்க. பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது 1/4, சரி, பை ஆர் வர்க்கம்னு வரும். ஓகே, ஸோ பாருங்க 1/4 பைக்கு 22/7 போடுங்க. ஆர் வந்து 7 தர 7. இதையும் சுருக்குங்க. ஒரு ஆராய்ச்சி ஒரு கால்வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு வருது? 38.5. ஒரு கால்வட்டத்துல 38.5. ஓகே, 38.5. சரி, ஓகேவா? இந்த மாதிரி எத்தனை கால்வட்டங்கள் இருக்கு? 3. 3 இருக்கு. சரி, இந்த இடத்துல பாருங்க, இது நிலற்றப்பட்ட பகுதியா இருக்கு. சரியா? இது நிலற்றப்பட்ட பகுதியா இருக்கு. ஓகே, அப்ப பாருங்க நாம என்ன செய்யலாம்? நிலற்றப்பட்ட பகுதியில பரப்பளவு மட்டும்தான் தேவை. இப்ப பாருங்க, இந்த ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? இந்த ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பளவு மட்டும் 49. ஓகே, 49. இந்த 49ல இருந்து நாம இந்த 38.5 என்ன செஞ்சு விடலாம்? கழிச்சு விட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல நிலற்றப்பட்ட பகுதி கிடைக்கும். சரியா? பாருங்க, இந்த 49ல இருந்து ஓகே, இந்த 49ல இருந்து இது 7, இதுவும் 7. இந்த 49ல இருந்து நாம இந்த 38 கழிச்சு விட்டோம். கழிச்சு விட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலற்றப்பட்ட பகுதி கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ எவ்வளவு வருது?
49 38.5 கழிச்சிங்கன்னா 10.5. 10.5. 10.5 படி எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கும்? 3. 1 2 3 இருக்கு. ஓகே, 10.5 படி 3. அதோட இந்த பக்கம் நிலப்பட்ட பகுதியில் பரப்பளவு என்னவா இருக்கும்? 38.5 இருக்கும். கூட்டுங்க. 10.5 3 எவ்வளோ? 20 30 70 வரும். +38.5 கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் 70 சென்டிமீட்டர் இருக்கும்னு வரும். சரியானாக்கள்? வேற முறையில சில நீங்க உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி செய்யணும். இது ஈஸி, ஏன்னா இது தனியாக ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு செய்யறது ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து 23க்கு 2வது. பாருங்க, கேள்வி பாருங்க. ஒரு மாணவர் படத்தில் காட்டப்பட்டுள்ள பொல் உலோக சதுர அடி கும்பகத்திலிருந்து பகுதி A அகற்றப்பட்டது. எஞ்சிய பகுதி B இலிருந்து ஒரு கிண்ணம் உருவாக்கப்பட்டது எனில் அதன் கனவளவு. ஸோ முழு கனவளவு கண்டிட்டு சின்னதிட கனவளவு கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா சரி. சதுர அடி கும்பகம் கனவளவுக்கான சமன்பாடு இருக்குது. 1/3 ABH. 1/3 A வர்க்கம் H. சரி, AB. ஓகே, சதுர அடி இல்லைன்னா ஓகே, ABH. சரியா? அப்ப அப்படி பிரதியிடுங்க. 1/3 A 10 B 9 H வந்து இந்த பக்கமே எவ்வளோ? 13 இருக்கு. எவ்வளோ வருது? $390 சென்டிமீட்டர் கடம்னு வரும். சரி, இப்போ அதை அப்படியே சின்னது கண்டுபிடிங்க. அதே போல் 1/3 4 3 H வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6. ஸோ இதே விட்டுங்க, 6 24. அப்போ 390 24 கழிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 366 சென்டிமீட்டர் கடம்னு வரும். சரியானாக்கள்? ரைசன் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்வி 24வது கேள்வி ஆன்சர் பண்ணிவிடுங்க. 24வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம புள்ளி விபரவியல் ரிவிஷன் பார்த்தோம் தானே. அதில் நான் படிப்பிச்ச அந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர் 2. 2. இருக்கலாம்? 1.5. நிதர்சனா தெரியாத ஆன்சர். ஓகே, கேள்வி பாருங்க. ஸோ உங்களுக்கு தாராங்க சிக்மா மேலே வந்து n வந்து 20 தாராங்க, I வந்து ஈக்குவல் 1. அடுத்து ப்ராக்கெட்குள்ள 2xi, அடுத்து -4 சமன் மறை 10ன்னு தராங்க. என்னும் தொடர்பு, இது ஒரு தொடர்பாக தராங்க. என்னும் தொடர்பினை கொண்ட பரம்பலின் இடையை காண்க. சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா பெஸ்ட் சமன்பாடை நம்ம என்ன செய்வோம்? தீர்ப்போம். சரி, என்ன தந்திருக்காங்க உங்களுக்கு? சிக்மா இங்கே தராங்க என்னது? 20 தராங்க, I ஈக்குவல் 1, ப்ராக்கெட்குள்ள 2xi -4 சமன் மறை 10. சரியா? இது என்ன செய்யலாம்? பெஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை உடைச்சு எழுதலாம். எப்படி உடைச்சு எழுதலாம் பாருங்க. இங்கே சிக்மா இது ஐய இங்கே கொண்டு வரும்.
சரியா? இவர் என்ன செய்யறோம்? இங்கே கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்துட்டு இவர் என்ன செய்யறோம்? உள்ளுக்கும் கொடுக்குறோம். சரி, இவர் என்ன செய்யறோம்? உள்ளுக்கும் கொடுக்குறோம். சரி, அப்ப பாருங்க, இந்த ரெண்டை என்ன செய்யலாம்? வெளியே எடுத்துட்டு வரோம். இந்த ரெண்டை நாம வெளியே எடுத்துட்டு வரோம். சரி, சிக்மா எக்ஸை, சரி, இவரோட இது பண்றோம். சரி, இந்த இடத்துல ஐ மைனஸ் இங்க சிக்மா 4ன்னு வரும். ஓகேவா? இது சமனா இருக்கும் என்னதுக்கு? இங்க மறைப்பதுக்கு. சரி, இப்ப பாருங்க, இங்க இருந்த எண் இருக்கு தானே, இந்த எண்ணால நம்ம என்ன செய்வோம்? இங்க இருக்கக்கூடிய இந்த பெருமதி என்ன செய்வோம்? பெருக்கும். இந்த எண்ணத்தை என்ன செய்வோம்? இந்த பெருமதியை பெருக்கும். சரி, அப்ப பாருங்க, இவர் அப்படியே தான் வருவாரு. சிக்மா இந்த 20 இங்க என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். மறை 10. இப்ப பாருங்க, இதை பெருக்குனீங்க அப்படின்னு சொன்னால் 20 என்ன வரும்? 80ன்னு வரும். ஓகே, இங்க சிக்மா எக்ஸே இருக்கட்டும், சமன் மறை 10. சரி, இவரை நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் 2 சிக்மா எக்ஸை இவரு சமனா இருக்கும் மறை 10 பிளஸ் 80. இப்ப எப்படி மாறிடும்? 70ன்னு மாறிடும். சரி, இப்ப பாருங்க, சிக்மா ஐ எக்ஸை, ஓகே, எப்படி இருக்கும்? 70ன் கீழ் 2ன்னு வரும். சரி, அப்போ சிக்மா எக்ஸை சமன் 35ன்னு வரும் உங்களுக்கு. சரியா? எக்ஸ் பார்ங்கிறது இடைத்தான் கேள்வி. எக்ஸ் பார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எக்ஸ் பார் எப்படி இருக்கணும்? சிக்மா எக்ஸையோட, ஓகே, எப்படி இருக்கும்? கீழே n இருக்கும். சரி, n தான் எவ்வளவு? இங்க இருக்க 20. சரி, n தான் எவ்வளவு? இங்க இருக்க 20. இந்த சிக்மா எக்ஸை தான் இந்த 35. ஓகேவா? அப்போ எக்ஸ் பார் 35ன் கீழ் என்ன இருக்கும்? 20 இருக்கும். ஆன்சர் உங்களுக்கு 1.75 வரும். சரியானாக்கள்? ஓ சார். இதே போல செஞ்சாக்கள். ஓ. ஓகே, ரெண்டாவது ஆன்சர் பெருசா ஒண்ணும் இல்லடா. இவர் அப்படியே தூக்கி இங்கே போடுங்க, இவர் இங்கே போயிருக்குங்க, இவர் அங்க கொண்டு போங்க. கடைசியில இந்த எக்ஸை சிக்மா எக்ஸை மட்டும் தனியா வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். எடுத்த ஆன்சரை கொஞ்சம் காட்டுங்களே, ஸ்கிரீன்ஷாட் அடிக்க. ஓகே, நான் வேற செஞ்சு. ஓகே, 25வது கேள்வி. அடுத்த கேள்வி ஆன்சர் போடுங்க. மூணாவது சார். 32 வரும். ஓகே, பாருங்க, என்ன கேள்வி? உயர் புள்ளிகள் 50 பெறத்தக்க வினாப்பத்திரம் ஒன்றுக்கு 6 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் கீழே ஏறு வரிசையில் தரப்பட்டுள்ளது. புள்ளிகளின் இணையம் 28.5 எனின் தவறிய தரவை காண்க. பாருங்க, தவறிய தரவு என்னென்ன இருக்கு? 7, 12, 25 டேஷ் ஒன்று இருக்கு. அடுத்து இது எக்ஸ் நோபம் 41, 49. சரியா? இடையம் அப்படின்னா என்னது? இடையம் என்ன சமன்பாடு வரும்? இடையம் n+1 n பிளஸ் 1 அதன் கீழ் 2. சரி, அதுதான் எவ்வளவாம்? 28.5. சரியா? கடைசி ஆன்சர் தான் 5. பாருங்க, எத்தனை இதுகள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 பிளஸ் 1 அதன் கீழ் 2 எத்தனையாம் வரும்? 3.5 ஈட்டுன்னு வரும். ஈட்டு
3.5 இப்போ பாருங்க 3.5 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இங்கே 25, இங்கே உள்ள எக்ஸ் இவரையும் கூட்டி 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா தான் எதுக்கு சமனா இருக்கும்? இந்த 28.5க்கு சமனா இருக்கும். அப்ப பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு யார் இருக்கா? 25 இருக்கு பிளஸ் எக்ஸ் இருக்கு. ரெண்டு பேர்த்தையும் கூட்டு 2ஆல பிரிக்கணும். பிரிச்சாதான் நமக்கு யார் வருவா? 28.5 வரும். சரியா? இப்போ இவர் அங்கே கொண்டு போங்க, அவர் கொண்டு வந்து கழிச்சு விடுங்க. 28.5 தர 2 எக்ஸ் சமன் 28.5 எவ்வளோ வருது? சார் 32 வரும் சார். ஓகே, கடைசி ஆன்சர் உங்களுக்கு 32 வரும். 28.5 தர 2 எவ்வளோ வருது? 57. 57. ஸோ அதுல இருந்து 25 கழிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் சமன் 32 வரும். எத்தனையாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். சரியானாக்கள்? ஓ சார். ஓகே, அப்போ சரி. ஓ. ஓகேடா. வேலை சொல்ல எல்லா கேள்வியும் செஞ்சுட்டீங்க தானே? சரி, நான் சின்ன பிரேக் கொண்டு தரேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் கொண்டு எடுத்துட்டு 10:15க்கு சரியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். 10:10க்கு ரெடியாக இருங்க. சரியா? 15 நிமிஷம் பிரேக் கொண்டு எடுத்துட்டு குயிக்காக வாங்க. ஓகே சார், சரி. ஓகேடா, தேங்க்யூ.